ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். So put the heading as chart structure. Okay, put the heading as chart structure. தெரியும்க்கு நான் ஒன்றும் ஆரம்பிக்கல. ஓகே, இப்பதான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். will do. ஓகே, எல்லாமே நானே பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஆடிபிளா இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐ ஹோப் ஆடிபிளா இருக்கு நம்புறேன். சரியா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிரீன் தெரியுதுன்னு so put the heading as chart structure. Okay, chart structure. Right. So chart structure na enna na நல்லா கவனிங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம கிளாஸோட டிசைன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு கிளாஸும் வந்து அப்படியே அப்கிரேட் ஆகிட்டே போகும். ஓகே, அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் தான் கொஞ்சம் பேசிக் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் கண்டிப்பாக கொஞ்சம் கற்றுருப்பீங்க. பட் இன்னைக்கு கிளாஸ்லேயே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்க போறீங்க ஃபைனலாக. அண்ட் ஆல்சோ இன்னையிலேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். சரியா? ஸோ மேக் ஷூர் தட் நல்லா லிசன் பண்ணுங்க. சரியா? சார்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, ஒரு சார்ட் இருக்கு. அதாவது நேற்று நம்ம ஒரு ஸ்டாக் பத்தி பாக்குறோம் இல்லையா, அதுதான் சார்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி அது ஓபன் பண்ணி பாக்குறீங்கன்னா அது சார்ட், இல்ல டிசிஎஸ் ஓபன் பண்ணி பாக்குறீங்கன்னா அது சார்ட். அது மாதிரி நார்மலா எல்லா ஸ்டாக்ஸுமே சரி, எல்லா உலகத்துல இருக்க எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுமே சரி, சில ஸ்ட்ரக்சர் வந்து காமனா இருக்கும். ஓகே, சில விஷயங்களை வந்து காமனா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டனாலே அவங்க வந்து என்னது ஒன்று சிபிஎஸ்இ ஃபாலோ பண்ணும், இல்ல சமச்சீர் ஃபாலோ பண்ணும். அது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சார்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, அது உங்களுக்கு தெரியணும்னா 2 வார்த்தைக்கான மீனிங் உங்களுக்கு தெரியணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்யூமுலேஷன். ஓகே, உங்களோட டைரியில அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? அக்யூமுலேஷன். அண்ட் ரெண்டாவது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ரைட். அக்யூமுலேஷன்னா என்ன? ஓகே, அக்யூமுலேஷன்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டே இருக்குன்னா அது பேர் தான் அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் 3 இருக்கு ட்ரெண்ட்ல. அதுல சைட்வேஸ் தான் வந்து அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸ்லயே இருக்குன்னா அது பேர் தானே அது. இந்த மாதிரி கிரீன் ரெட் அது பிரச்சனை இல்லை, ஆக மொத்தம் சைட்லயே போயிட்டு இருக்குன்னா அது பேர் அக்யூமுலேஷன். ஓகே, அக்யூமுலேஷன் புரிஞ்சுச்சா? ரைட். நெக்ஸ்ட் என்ன? டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா மார்க்கெட் வந்து அக்யூமுலேஷன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓகே, ஆஃப்டர் அக்யூமுலேஷன், அஸ்யூம் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆயிருச்சு, அக்யூமுலேஷன் ஆயிருச்சு. ஸோ ஒன்ஸ் அக்யூமுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எதனா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும், அது கீழேயோ இல்ல மேலேயோ. ஓகே, அது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. பட் ஆஃப்டர் எவ்ரி அக்யூமுலேஷன் ஸ்டேட் கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒன்னு கீழே இல்ல மேல ரொம்ப பெருசா மூவ் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஸோ ஆஃப்டர் அக்யூமுலேஷன் பெருசா இறங்கும் இல்ல பெருசா ஏறும்னு சொல்ல வரேன். அது பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ இந்த டோட்டல் ப்ராசஸ் வந்து நீங்க ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம். அது பேர் தான் என்னன்னா பலூன் ஊதுற கான்செப்ட். ஓகே, பலூன்ல நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து காத்து ஊதுறோம், அதுதான் அக்யூமுலேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது அந்த பலூன் என்ன அப்படியே கீழே விழுது, டக்குன்னு அப்படியே தமால்னு விழுந்துருதா, கீழே விழுந்துருதா? இல்ல, இட் இஸ் லைக் பறக்குது, ரொம்ப தூரம் போய் விழுது. நீங்க விட்ட உடனே கொஞ்சம் தூரம் அந்த ஏர்ல டிராவல் ஆகும் இல்லையா, அதுதான் நான் மீன் பண்ற டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு. ஓகே, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். So you are going to understand after every accumulation distribution நடக்கும். அதே மாதிரி after every distribution accumulation நடக்கும். clear? right. so இத வந்து நான் ஒரு செக்மெண்டா உங்களுக்கு காட்டுறேன், எப்படி ஜெனரலி ஒரு சார்ட்ல நடக்குது அப்படின்ட்டு. பாருங்க, இப்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அசியூம் இந்த இடத்துல நிறைய கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. உடனே என்ன ஆகுது, இங்க இருந்து திடீர்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்து மார்க்கெட் செம்மையா ஏறிடுச்சு. ஓகே, ஏறினதுக்கு அப்புறம் திருப்பி என்ன ஆகுது, ஒரு அக்யூமுலேஷன் நடக்குது. ஓகே, அக்யூமுலேஷன் நடந்தா கண்டிப்பா ஆப்போசிட் டைரக்ஷன் தான் வரணும்னு அவசியம் இல்லை, அதே டைரக்ஷன் கூட கண்டினியூ ஆகலாம். ஸோ திருப்பி என்ன ஆகுது, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஓகே, ரைட். அண்ட் இப்போ திருப்பி என்ன ஆகுது, அக்யூமுலேஷன் நடக்குது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் வருது. ஸோ லாஜிக் புரியுதா? இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்ல வரேன் ஓவரால் மார்க்கெட்டோட ப்ளூ பிரிண்ட். ரைட். ஸோ இந்த இடத்துக்கு பேர்லாம் அக்யூமுலேஷன்,
அண்ட் இந்த இடத்துக்கு பேர்ல டிஸ்ட்ரிபியூஷன். அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ரெண்டுமே சேர்த்து டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே கிளியர்? சூப்பர் பக்கவா? ஓகே, நவ் புட் தி ஹெட்டிங் as chart patterns. ஓகே, இப்போ நீங்க வந்து ஓவரால் ப்ளூ பிரிண்ட் பார்த்துட்டீங்க, அதாவது சிலபஸை பார்த்துட்டீங்க. இப்போ இதுல இருந்து டிரைவ் பண்ணி சில எக்ஸாக்ட் பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுதான் சார்ட் பேட்டர்ன்ஸ். புட் தி ஹெட்டிங் as chart patterns. ஸோ பிஃபோர் கோயிங் டு சார்ட் பேட்டர்ன்ஸ், லெட் மீ நோ உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் தெரிஞ்சுதா அண்ட் நான் பேசுறதுலாம் தெளிவா கேக்குதா? வாய்ஸ் கேட்கலையா? நான் பேசுறது தெளிவா கேட்டுச்சான்னு சொல்லுங்க. எஸ், ஓகே. ஸ்கிரீனும் தெரியுது தானே? வாய்ஸ் ஏன் இருக்குன்னு சொல்றீங்க? ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட், ஃபைன் ஃபைன், தேங்க் யூ. சரி, now put the heading as chart patterns. okay, chart patterns. okay, so patterns பத்தி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல நம்மளுக்கு வந்து அப்பா அம்மாவோ சரி இல்ல வீட்டுல பெரியவங்களோ சரி வானத்தை காமிச்சு எதனா ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், நிறைய ஸ்டார்ஸ் பாரு, இது வந்து இப்படி அலைன் ஆயிருக்கு, கரடி மாதிரி இருக்கு, இல்ல முயல் மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து தே யூஸ் டு சே இல்லையா? ஸோ அதான் நார்மலி பேட்டர்ன். ஓகே ரைட். ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளோட மார்க்கெட்ல நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். நம்ம அதுல இம்பார்ட்டண்டா இருக்க சில பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஓகே, எழுதிக்கோங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர், head and shoulders, shoulder, whatever. சரியா? ஹெட் அண்ட் ஷோல்டர்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்ற கவனி. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கீழே இருந்து மேல ஏறுது. ஓகே, அண்ட் மேல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குது, திருப்பி கொஞ்சம் தூரம் நடுவுல ஹைட்டு போய் திருப்பி இறங்கி அண்ட் திருப்பி கொஞ்சம் தூரம் ஹைட்டு போய் அண்ட் இப்ப இங்க இறங்க ஆரம்பிக்குது. ஓகே ரைட். இப்ப கவனிச்சீங்கன்னா தெரியும், நடுவுல இருக்கு இல்லையா, இது மட்டும் ஹைட் மலை மாதிரி நல்லா பீக் மாதிரி ஒரு ஹைட்டா இருக்கு பாருங்க. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பாடி தான். நம்ம தலை பெருசா இருக்கு, பக்கத்துல இருக்க ரெண்டு ஷோல்டர்ஸும் நம்ம தலையை விட ஹைட் குட்டி இல்லையா, அதனால அதுக்கு பேரே ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னு வச்சிருக்காங்க. நடுவுல இருக்கிறது தான் ஹெட், ஸோ பெருசா இருக்கு, அண்ட் பக்கத்துல இருக்க ஷோல்டர்ஸோட ஹைட் வந்து ஹெட்டை விட சின்னதா தான் இருக்கும். ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஷோல்டருக்கு ஒரு ஏன்னு கொடுத்துடலாம் பேரு, இது வந்து பின்னு கொடுத்துடலாம். ஸோ ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? பட் ஹெட் அளவுக்கு இருக்கக்கூடாது, ஹெட்டை விட சின்னதா இருக்கணும். அப்படி இருக்குதுன்னா இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ மார்க்கெட் ஏறிச்சு, கொஞ்சம் இறங்கி திருப்பி நடுவுல மட்டும் பீக் கொடுத்துட்டு திருப்பி அந்த ஹைட் போகாம இப்படி இறங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். கிளியரா? ஃபைன். ஓகே, ஸோ இப்ப பார்ட்ஸ் மார்க் பண்ணலாம் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. கீழே இந்த இடத்த வந்து ஏன்னு கொடுத்துருங்க, இந்த இடத்த பின்னு கொடுத்துருங்க. அதாவது ஸ்விங் லோஸ், இது என்ன இடம்னு தெரியுதா? ஏன்றது ஒரு ஸ்விங் லோ, பின்றது ஒரு ஸ்விங் லோ, சின்றது ஒரு ஸ்விங் லோ. ஸ்விங் லோனா என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேல போயிருக்கு, அதுதான் வந்து ஏபிசின்னு நம்ம மார்க் பண்றோம். ஓகே, ஸோ ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க இதுல எப்படி இது வந்து கன்ஃபார்மா ட்ரெண்ட் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, சி பாயிண்ட்டுக்கு நேரா ஹரிசாண்டலா ஒரு கோடை போட்டுக்கணும். ஓகே, நல்லா கவனிங்க, சி பாயிண்ட்டுக்கு நேரா நல்லா கோடை போட்டுக்கணும். அண்ட் எப்போ வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக், ஓகே, எப்போ வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் தெளிவா இப்படி கிராஸ் பண்ணி முடிக்குதோ அந்த சி பாயிண்ட்டை, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்தா என்ன குறிக்குதுன்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட சிக்னிஃபிகன்ஸ். ரைட்? ஸோ அது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? இங்க மார்க்கெட் இருக்க வரைக்கும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் கன்ஃபார்மா ஃபார்ம் ஆகும்ட்டு. சரியா? நம்மளால கெஸ் தான் பண்ணிருக்க முடியும் பேஸ்ட் ஆன் தி அண்டர்ஸ்டாண்டிங். பட் எப்ப கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? அந்த சி பாயிண்ட் நேரா ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதை வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் தெளிவா கிராஸ் பண்ணி கீழே முடியும் போது, ஓகே, கீழே மேல இருந்து கீழே வருதுன்னா அது என்ன கலர் இருக்கும்? ஆப்வியஸ்லி ரெட் கலர் இல்லையா? ஸோ அப்பதான் அந்த கேண்டில் மேல இருந்து கீழே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் மேல இருந்து கீழே பிரேக் பண்ணி முடிக்கும் போது இங்க வந்து இப்படி முடியுது. எப்பவுமே கேண்டில் கம்ப்ளீட் ஆனாதான் அதுக்கு பேர் ஒரு பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ மேல இருந்து கீழே வந்து முடிக்குதுன்னா தென் இட் இஸ் கிளியர் தட் மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன் சைட். ஓகே, டவுன் ட்ரெண்டுக்கான அறிகுறின்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். நெக்ஸ்ட், ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஓகே, இப்போ நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்தோம், இப்போ நம்ம அப் ட்ரெண்டுக்கு பார்க்க போறோம்.
இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். எழுதிக்கோங்க, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் எப்படி இருக்க போகுது? அப்படியே ஆப்போசிட், அவ்வளவுதான். மார்க்கெட் இறங்குது, கொஞ்சம் ஏறுது, அண்ட் திருப்பி மார்க்கெட் வந்து நல்லா இறங்குது, கொஞ்சம் ஏறுது, அண்ட் திருப்பி மார்க்கெட் நல்லா இறங்குது, ஆனா அப்படியே ஏத்துறாங்க. ஸோ இங்க லாஜிக் என்னன்னு புரியுதா? ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட இது தலைகீழ ஃபார்மேட். லைக் சி, கவனிங்க, இது ரெண்டும் ஷோல்டர் ஆக்சுவலி, ஓகே, அண்ட் இதுதான் ஹெட். ஸோ அப்படியே பாருங்க, தலைகீழ போட்டிருக்கும். இந்தியா மேப்போட டவுன் சைட் மாதிரி இருக்கு இல்லையா, லைட்டா கிட்டத்தட்ட. ஸோ இதான் லாஜிக். ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இப்படி இருந்தா சரியா, நடுவுல இருக்கிறது மட்டும் நல்லா கீழே இருக்கும், அண்ட் இந்த ரெண்டு பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஏ, இந்த ஸ்விங் ஹை வந்து பி, அண்ட் இந்த ஸ்விங் ஹை வந்து சி. தெரியுதா? ஏ இஸ் எ ஸ்விங் ஹை, பி இஸ் எ ஸ்விங் ஹை, சி இஸ் எ ஸ்விங் ஹை. ஸோ சிக்கு நேரா ஹரிசாண்டலா ஒரு கோடு போட்டுடுறோம். எப்ப வந்து கீழே இருந்து மேல ஒரு கேண்டில் ஸ்டிக் இப்படி பிரேக் பண்ணி மேல முடிக்குதோ, ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னு அர்த்தம். இதான் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அண்ட் ஆப்வியஸ்லி கீழே இருந்து மேல போகுதுன்னா அந்த கேண்டில் என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ கீழே வந்து மேல வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் முடிக்குது, சிஏ பிரேக் பண்ணி முடிக்குதுன்ற பட்சத்துல இட் இஸ் டினோட்டிங் a very clear uptrend. ஸோ மார்க்கெட் அங்க இருந்து மேல போகும், மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் டினோட் பண்ணுது, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் டினோட் பண்ணுது. ஓகே, இது ரெண்டு பார்த்துட்டோமா? இது ரெண்டுத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரேர் பேட்டர்ன்ஸ். இது வந்து நாட் ஈஸி டு ஃபைண்ட், லிட்டில் ரேர். ஓகே, கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. சரி, நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன், அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஓகே, கப் அண்ட் ஹேண்டில். ஸோ கப் அண்ட் ஹேண்டில் எப்படி இருக்க போகுது கவனிங்க. மார்க்கெட் வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி, ஓகே, லைக் நல்லா இறங்கி ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் இறக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவ்வளவு தூரம் இறக்காம அப்படியே மேலோட்டமா ஏத்திடுறாங்க. ஓகே, புரியுதா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது இங்க நான் என்ன மீன் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலா வரல பாத்தீங்களா? ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே இங்கேயே மேல ஏத்திட்டாங்க. இந்த அளவுக்கு கொண்டு வராம அப்படியே மேல ஏத்திட்டாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ டக்குன்னு ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், ஐ மீன் காஃபி கப் மாதிரி இருக்கும். அதுதான் இது பேர் கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்றாங்க. ஓகே, கைப்பிடியை பிடிச்சிங்கன்னா அது காஃபி கப் மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இதுக்கும் வந்து பார்ட்ஸ் மார்க் பண்ணலாம். ஏ, பி அண்ட் சி. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? சிக்கு நேரா ஹரிசாண்டலா ஒரு கோடு, அண்ட் இப்போ வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஸ்டிக், அதாவது கீழே இருந்து மேல வந்து ஒரு கேண்டில் வந்து இப்படி பிரேக் பண்ணி இப்படி முடிக்குதுன்ற பட்சத்துல இட் இஸ் கிளியர் டினோஷன் தட் மார்க்கெட் இஸ் கோயிங் அப் சைட். ஓகே, ஸோ இதுவும் வந்து அப் ட்ரெண்டுக்கான பேட்டர்ன், அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் அடிக்கடி வரும்னு சொல்லலாம், அண்ட் ஆல்சோ வெரி எஃபெக்டிவ். நல்லா நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது பேர் கப் அண்ட் ஹேண்டில். ஓகே, கப் அண்ட் ஹேண்டில் நோட் பண்ணியாச்சா? பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட், fourth pattern, it is called as W pattern. Okay, fourth pattern and fifth pattern வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி W and M, சரியா? 4 and 5. இவங்க ரெண்டு பேரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்னா இவங்க தான். அதிகமா நீங்க பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து இவங்களா தான் இருக்கும்னு சொல்ல வரேன். பட் அதுக்காக நம்ம இவங்களை பிளைண்டா என்ட்ரி எடுக்க மாட்டோம். பட் ஸ்டில் இவங்க அடிக்கடி நீங்க பார்க்க முடியும் W and M. ஓகே, இதோட லாஜிக் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. எதுக்காக W பேட்டர்ன் வருது அப்படின்ட்டு, மார்க்கெட் வந்து நல்லா இறங்கிருச்சு. ஓகே, this actually W வந்து ஆல்சோ கால்ட் அஸ் டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க, சரியா? நீங்க அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியா W ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து நல்லா இறங்கிருச்சு. இறங்கின உடனே உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஓகே என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்? ஒரு 1000 பாயிண்ட் இறங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்? கண்டிப்பா திருப்பி ஏத்துவாங்க மார்க்கெட்டை. கொஞ்சம் தூரம் 1000 பாயிண்ட் திருப்பி ஏறுதோ இல்லையோ, பட் ஆனா கண்டிப்பா ஏத்துவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க,
மார்க்கெட்டை இங்க ஏத்த ஆரம்பிப்பாங்க. இப்ப ஏறும்போது என்ன ஆகும், நிறைய பீப்புள் இங்க வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஏன்? ஏன்னா இவ்வளவு இறங்கி இருக்கு, அப்ப கண்டிப்பா மார்க்கெட் கொஞ்சம் பாதி தூரமாச்சு ஏறும், நான் ஈஸியா ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த இடத்துல ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் பெருசா இல்லாதவங்க கூட அந்த இடத்துல பை பண்ணுவாங்க, பார்க்கும்போதே தெரியுது ஏறுதுன்ட்டு. வேணும்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தூரம் ஏத்திட்டு அப்படியே இப்படி திருப்பி டக்குன்னு இறக்கிடுவாங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, சோ இவ்வளவு தூரம் ஏத்துனதை என்ன பண்ணுவாங்க, திருப்பி இப்படி இறக்குவாங்க. இப்ப என்ன ஆகுது, கீழே போகுதா அப்படின்றதும் தெரியல, திருப்பி மேல வருமானம் தெரியல. ஏன்னா கொஞ்சம் தூரம் ஏத்துனதை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன பயம் இருக்கும் தெரியுமா, இங்க இருந்து அப்படியே மார்க்கெட் இப்படி இறங்கிருமோன்னு ஒரு பயம் இருக்கும். அதனால இப்ப வந்து நிறைய பீப்புள் யாரெல்லாம் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தாங்களோ அவங்க வெளில போயிடுவாங்க. ஓகே, சோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வேணும்ட்டே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா காட்டுவாங்க. லைக் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்குமோன்ட்டு. அந்த மாதிரி தான். ஓகே, அண்ட் இப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மார்க்கெட்டை சர்ன்னு இப்படி ஏத்துவாங்க. அவ்வளவுதான். சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, அந்த ஏறும்போது எவ்வளவு ஸ்பீட் ஆயிருச்சு பாத்தீங்களா, ஏறும்போது எவ்வளவு டக்குன்னு வந்து நான் இப்ப வரைஞ்ச அந்த அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். ஏன்னா நிறைய பீப்புள் இப்ப எக்ஸிட் ஆயிருப்பாங்க இந்த இடத்துல. ஓகே, நான் நிறைய பீப்புள் மீன் பண்றது நிறைய குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் வெளியே போயிருப்பாங்க. பட் ஆனா ஓவரால் யாரெல்லாம் வந்து இன்னும் பெரிய பெரிய பீப்புள் வந்து நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ லாஜிக்கலி இப்போ ஓவராலா பாருங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் டபிள்யூ பேட்டர்ன். புரியுதா, டபிள்யூ பேட்டர்ன்னா என்ன அப்படின்ட்டு? ரைட், ஸோ டபிள்யூ பேட்டர்ன், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க டபிள்யூ பேட்டர்ன் எப்படி வரைய போறீங்கன்னா, நான் இப்போ வரைகிற மாதிரி வரைங்க. மார்க்கெட் வந்து இறங்குது அண்ட் ஏறுது அண்ட் திருப்பி இறங்குது அண்ட் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இது கன்ஃபர்மேஷன் இல்லை, திஸ் இஸ் டபிள்யூ அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணும், பாக்ஸ் மார்க் பண்ணும் இல்லையா. ஸோ ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், இது சி பாயிண்ட், சிக்கு நேராக ஹரிசாண்டலா ஒரு கோடு. ரைட், அண்ட் மார்க்கெட் வந்து இப்படி ஏறிட்டு இருக்கு. அண்ட் எப்போ வந்து இந்த இடத்த இப்படி கிராஸ் பண்ணி தெளிவா ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஸ்டிக் வந்து இப்படி முடிக்குதோ, இட் இஸ் a clear denotation that market is going to go upside. So this is also a important uptrend pattern. Okay, uptrend கான பேட்டர்ன் இது. W pattern. ஓகே, அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பியும் ஓகே அசியூம் இந்த இடம் ஒரு டீன் பேர் வச்சுக்கோங்க. ஸோ பியும் டியும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி டபிள்யூ வந்து இந்த இடத்துல பியும் டியும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் டி வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு போகும், இல்ல சில சமயம் டி இப்படியே திரும்பி போயிடும். எப்படி பார்த்தாலும் அது வந்து டபிள்யூ மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால பியும் டியும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா, ரைட். ஃபிஃப்த் பேட்டர்ன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கான அப்படியே ஆப்போசிட் பேட்டர்ன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எம் பேட்டர்ன். ஓகே, எம் பேட்டர்ன். சேம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், மார்க்கெட் ஏறுது, அதுக்கப்புறம் லைட்டா இருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் வந்து உள்ள வந்திருப்பாங்க, திருப்பி அவங்களை வெளில தள்ளிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இவ்வளவு தூரம் வரும். ஓகே, இது வரைக்கும் இது எம் மாறி உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். பட் எப்ப கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, பார்ட்ஸ் மார்க் பண்ணணும் இல்லையா, ஏ பி சி. ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு நேரா ரீசன்ட்ல ஒரு கோடு. அண்ட் எப்போ வந்து ஒரு தெளிவா அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து எப்போ வந்து ஒரு தெளிவா ஒரு ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் வந்து மேல இருந்து இப்படி கீழே வந்து முடிக்குதோ. சரி, நீங்க ரெட் கிரீன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டவுன் ட்ரெண்ட்னா ரெட் தான், அண்ட் அப் ட்ரெண்ட்னா கிரீன், அவ்வளவுதான். அதுதான் நான் ரெட் கிரீன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட் இல்லையா. ஸோ மேல இருந்து ஒரு கீழே வந்து ஒரு கேண்டில் முடிக்குதுன்ற பட்சத்துல இட் இஸ் இண்டிகேட்டிங் தட் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ டவுன் சைட். ஓகே, ஸோ எம் பேட்டர்ன் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு பேட்டர்ன். புரியுதா, நோட் பண்ணிக்கோங்க. டபிள்யூ பேட்டர்ன் அண்ட் எம் பேட்டர்ன் வெரி ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன். வெரி ஃப்ரீக்வென்ட்னா அதிகமா வரும். ஓகே, ரைட். ஸோ லெட் மீ செக் அப் ஒன்ஸ். பேசினது கேட்டுச்சான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரிஞ்சுதா? மைக்கு க்ளோஸ் பண்ணிட்டேனா, அப்படியா தெரியல. சரி, ஓகே, ஐ வில் செக் இன்டு இட். சரியா, ஓகே.
சரி, நெக்ஸ்ட் 6th பேட்டர்ன். ஓகே, மொத்தம் 7 பேட்டர்ன்ஸ் தான் இருக்கு. அதுல 6th இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன். 6th பேட்டர்ன் பேர் வந்து என்னன்னா ஹராமி. ஓகே, HARAMI, ஹராமி. சோ வாட் இஸ் ஹராமி? சரியா, வாட் இஸ் ஹராமி அப்படின்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்ப ஒரு கேண்டில் நான் இங்க வரையறேன், சரியா? இப்ப இந்த கேண்டில் வந்து பெரிய கேண்டிலா சின்ன கேண்டிலா நம்மளுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க பாப்போம். How do we identify whether if this candle is a small candle or big candle? எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? மூளைக்கு வேலை. எஸ், வெரி குட். எல்லாருமே கரெக்டா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். Compare length, body, need to draw another candle, volume, difference between opening, closing. Okay, so obviously comparison is the best answer. கரெக்டா? சோ இப்ப பக்கத்துல ஒரு கேண்டில் ஸ்டிக் வரையறோம், அது வந்து இதோட பெருசா இருக்குன்னா இது சின்ன கேண்டிலா மாறிடுது, ரைட்? சோ அப்படி பார்க்கும்போது ஹராமியோட செட்டப் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் பெரிய கேண்டிலா இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நெக்ஸ்ட் வர கேண்டில்ஸோட பாடி, ஓகே நல்லா கவனிங்க, நெக்ஸ்ட் வர கேண்டில்ஸோட பாடி ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாடிக்குள்ளேயே இருக்குன்னா அது பேர் தான் ஹராமின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பாடி வந்துருச்சு. அசியூம் இதுக்கு வந்து இப்படி ஒரு விக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வர பாடி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்திருக்க கேண்டிலோட பாடி ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாடிக்குள்ள தானே இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து என்கல்ஃபிங் ஆப்போசிட் மாதிரின்னு சொல்லலாம், சரியா? சோ ஒரு கேண்டில் இப்படி வந்துருச்சு, அண்ட் கம்பல்சரி 2 கேண்டில் ஸ்டிக் இருக்கணும், சரியா? ரெண்டாவது கேண்டிலும் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாடிக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருக்கு. புரியுதா? விக்கு பிரச்சனை இல்லை, பாடி தான் மெயின். ஸோ தேர்ட் கேண்டிலோட பாடியும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாடிக்குள்ளேயே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தா இதுக்கு பேர் தான் ஹராமின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வர கேண்டில் பெருசா இருக்கு, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நெக்ஸ்ட் வர 2 கேண்டில்ஸோட பாடி ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாடிக்குள்ளேயே அகாமடேட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹராமி. இஸ் தட் கிளியர்? ஃபைன். ஸோ இதுல நம்ம வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் இது வந்து என்ன டைரக்ஷன்ல போக போகுது அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி 2 கேண்டில் மதர் கேண்டிலோட பாடிக்குள்ள வந்தோடனே, ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில்ல இப்ப நீங்க மதர் கேண்டில்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவீங்க ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா மதர்க்குள்ள சில்ட்ரன் இருக்காங்கன்னு அர்த்தம், ரைட்? ஸோ இப்போ மதர் கேண்டிலோட லோவஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க, அண்ட் மதர் கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க விக்கையும் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். எப்பவுமே விக்குக்கு ஒரே ஒரு ரூல் தான் இருக்கு, இது வந்து எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ண போறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னன்னா, விக்கு சின்னதா இருந்துச்சுன்னா, ஓகே, அந்த பாடி கம்பேர் பண்ணும்போது விக்கு சின்னதா இருந்துச்சுன்னா விக்கையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம், சரியா? பாடி கம்பேர் பண்ணும்போது விக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னா அப்ப பாடி ஃபோக்கஸ் பண்ணா போதும். புரியுதா? இப்ப இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர்ல ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் வரைஞ்சிருக்கேன், அதோட விக்கு குட்டியா தானே இருக்கு, அதனால தான் நான் விக்கையும் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்ல வரேன். இல்லைன்னா நான் இங்க கோடு போட்டிருப்பேன் இல்லையா? ஆனா ஏன் நாங்க போடல? ஏன்னா விக்கு சின்னதா இருக்குன்னா அப்ப நான் விக்கையும் இன்க்ளூட் பண்றேன்னு அர்த்தம். ஸோ அதனால நான் கீழே கோடு போட்டிருக்கேன், அண்ட் மேலேயும் அதான் ரீசன். ஸோ இப்ப மேலே கீழே கோடு போட்டாச்சு, அண்ட் இது வந்து டபுள் சைடு வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து மேல போகுது, இப்படி பிரேக் பண்ணி இந்த கேண்டில் முடியுது அப்படின்னா இதுதான் வந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து அப் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல கீழே போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சப்போஸ் இப்படி வந்து கேண்டில் இப்படி தெளிவா கீழே இப்படி முடிக்குது அப்படின்னா அது வந்து டவுன் சைட் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ அராமி வந்து 2 சைடுக்குமே ஒத்துழைக்கும். ஸோ மேல பிரேக் அவுட் ஆனா இட் இஸ் அப் ட்ரெண்ட், கீழே பிரேக் அவுட் ஆனா இட் இஸ் டவுன் ட்ரெண்ட். அவ்வளவுதான் லாஜிக். ஓகே, நோட் பண்ணிக்கோ. ரைட், சரி. இப்பதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஓகே, ட்விஸ்ட் இன் த டேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 6 இப்ப நம்ம பார்த்த 6 பேட்டர்னுமே நம்ம வந்து என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஓகே, வாட் ஐ மீன் இஸ் பிளைண்டா என்ட்ரி எடுக்க மாட்டோம். எப்படி இப்ப நேத்து நான் கேண்டில் ஸ்டிக் சொன்னேன், இப்ப ஹேமர்னா ஹேமர் மட்டும், ஐ மீன் ஹேமர் இதுதான் ஹேமர்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், இப்போக்கு என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்த 6 பேட்டர்ன்ஸுமே இதுதான் பேட்டர்ன் நீங்க ஐடென்டிஃபை பண்ண போறீங்க, இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்போனா அதுவும் நாளைக்கு நாளானைக்கு கிளாஸ் கூட கம்பைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது எங்க யூஸ் பண்ணணும்ன்ற நாலேஜ் கிடைக்கும். புரியுதா? பிளைண்டா வந்துச்சு அப்படின்னு எல்லா இடத்துலயும் இது யூஸ் பண்ண கூடாது.
நார்மலா யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கான அக்யூரேசி கம்மி, கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஓகே, ஸோ அப்ப இதையும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேசஸ் வரும்போது தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு அக்யூரேசி அதிகம்னு சொல்ல வரேன். ரைட், ஸோ இது we are going to use but not blindly. இதான் லாஜிக். சரியா? ஓகே. ஆனா ஓகே, ஆனா இப்ப நான் சொன்னதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த 6 பேட்டர்ன்ஸ் தான் வந்து நீங்க பிளைண்டா பண்ண மாட்டீங்க. பட் 7th இப்ப நான் சொல்ல போற பேட்டர்ன் வந்து நீங்க பிளைண்டாவே என்ட்ரி எடுக்கலாம். பிளைண்டா நான் மீன் பண்றது வேற எந்த ஃபேக்டரும் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா இட் இஸ் லைக் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றதுக்கான மீனிங். ஓகே, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் பேர் என்னன்னு பாருங்க, எழுதிக்கோங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் flag pattern. Okay, flag. Also இதுல நம்ம பார்க்க போற டைப் வந்து bullish flag பார்க்க போறோம். 7A வந்து bullish flag. ஓகே, எழுதிக்கோங்க. 7A வந்து bullish flag. ரைட், ஸோ ஃபிளாக் எப்படி ஒர்க் ஆகுது நல்லா கவனிங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட்னா நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க அது அப் ட்ரெண்ட்ன்ட்டு? ஒரு சீரீஸ் ஆஃப் கிரீன் கலர் கேண்டில்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து ஒரு 3 கிரீன் கலர் கேண்டில் இப்படி வருது, இல்ல பெரிய 2 ரெட் கலர் கேண்டில் இப்படி வருது. இது எல்லாமே அப் ட்ரெண்ட் தான் நான் மீன் பண்றேன். சரியா? ஓகே, நான் சார்ட்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுவேன் இல்லையா, அப்போ இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். ஸோ இப்போக்கி ஒரு சீரீஸ் ஆஃப் கேண்டில்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் கேண்டில்ஸ் வந்துருச்சு. ஒரு ஸோ அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. அண்ட் இப்போ கன்சாலிடேஷன் நடக்க போகுது. ஓகே, கன்சாலிடேஷன் ஆல்சோ கால்ட் அஸ் சைட்வேஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அக்யூமுலேஷன். ஓகே, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூமுலேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து கன்சாலிடேஷன். இதையும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கன்சாலிடேஷன்னா ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளேயே கேண்டில்ஸ் டிராவல் ஆகுறது. நான் இப்போ வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ரெட்டு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு கிரீனு, திருப்பி வந்து ஒரு ரெட்டு. ஸோ அது வந்து இப்போ லாஜிக் புரிஞ்சுதான். இவ்வளவு நேரம் வந்து ஏறிட்டு இருந்தது, பட் ஆனா இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு சைட்வேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப் ட்ரெண்ட் ஃபாலோட் பை சைட்வேஸ். இதுதான் வந்து ஃபிளாகுக்கான ஒரு பேஸ்மெண்ட். சரியா? ஸோ இது ஆக்சுவலி பார்க்க கொடி கம்பம் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இது பேர் ஃபிளாக்னு சொல்றாங்க. ஓகே, சரி, இதுல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்னா, ஃபிளாக் புல்லிஷ் ஃபிளாக் அப்படின்னா, ஓகே, புல்லிஷ்னா அப் ட்ரெண்டுக்கான ஃபிளாக்னு அர்த்தம். அதான் புல்லிஷ் ஃபிளாக். ஸோ புல்லிஷ் ஃபிளாக் அப்படின்னா கம்பல்சரி மேல தான் பிரேக் அவுட் ஆகணும். எப்படி பிரேக் அவுட்னு தெரியும்? ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. ஸோ மேலேயும் கீழே நீங்க இப்ப நான் போட்ட மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறீங்க. இப்போ தெளிவா அந்த இடத்த விட்டு ஒரு கிரீன் கலர் கேண்டில் இப்படி மேல போய் முடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் டேக் என்ட்ரி. ஸோ திஸ் இஸ் தி இண்டிகேஷன் ஆஃப் அப் ட்ரெண்ட். ஓகே, இது பேர் தான் புல்லிஷ் ஃபிளாக்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஒரு அப் ட்ரெண்ட் ஃபாலோட் பை சைட் வேஸ். அந்த இடத்த நீங்க சைட் வேஸை இப்படி வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அந்த பாக்ஸ் விட்டு ஒரு தெளிவா கிரீன் கலர் கேண்டில் பிரேக் பண்ணி மேல போய் முடிக்கணும். ஓகே, ஸோ அப்படி நடந்துச்சுன்னா இது பேர் புல்லிஷ் ஃபிளாக்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் இன்னும் மேல போக போகுதுன்னு அர்த்தம். ரைட், சப்போஸ் இந்த இடத்துல இருந்து கீழே வருது, மேல போகாம கீழே வருதுன்னா அது நம்ம கணக்குலயே இல்லை. இட் இஸ் நாட் இன் த டிசைன் அப்படின்னு அர்த்தம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, புல்லிஷ் ஃபிளாக் கொஞ்சம் இல்லையா? ஸோ நான் திருப்பி ஷார்ட்டா இந்த ஃபார்மேட் மட்டும் சொல்றேன். ஒரு அப் ட்ரெண்ட் ஃபாலோட் பை சைட் வேஸ். அண்ட் இந்த சைட் வேஸ் பாக்ஸ் போடுறீங்க. எதுக்காகனா அது கன்சாலிடேஷன் உங்களுக்கு புரியறதுக்காக. அது வந்து மேல தெளிவா ஒரு கேண்டில் இப்படி பிரேக் பண்ணி முடிக்கணும். இது முடிஞ்சதுன்னா இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். அண்ட் நாங்கள் வந்து மார்க்கெட் மேல போகுது. இதுதான் வந்து புல்லிஷ் ஃபிளாக். அண்ட் சில பேருக்கு இப்பவே ஒரு ஆர்வம் வந்திருக்கும், வேர் இஸ் த எக்ஸிட் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எக்ஸிட் வந்து 11வது கிளாஸ்ல தான் நீங்க கத்துப்பீங்க. ஓகே, ஸோ 9th கிளாஸ் வரைக்கும் என்ட்ரிஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸிட்ஸ். ஸோ ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஓகே, எனக்கு வந்து தோனி ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அவர் வந்து ஒரு ப்ராசஸ் சொல்லுவாரு. ஓகே, என்ன ப்ராசஸ்னா, வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது கேட்டாங்க அவர்கிட்ட, நீங்க 2011 வேர்ல்டு கப் வின் பண்ண மெயின் ரீசன் இல்ல ஐபிஎல் வின் பண்ற ரீசன். ஸோ என்ன சொன்னாருன்னா, எப்பவுமே அந்த மேட்ச் மட்டும் தான் ஐ யூஸ் டு ஃபோக்கஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா கூட வருது, இல்ல இங்கிலாந்து கூட வருது, அவங்க ரொம்ப அன்பீட்டன் டீம் அப்படி இப்படிலாம் நான் பார்த்து பயட மாட்டேன். அன்னைக்கு மேட்ச் நான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை தான் நம்ம ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அவங்களை அழகா கொண்டு போயிருவேன். இன்னும் ஒரு 7 days டவுன் தி லைன் உங்களுக்கு இவ்வளவு நாலேஜ் வந்துருச்சு அப்படின்றது உங்களுக்கே அப்பதான் ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு யூ வில் லேர்ன். பட்
ப்ரொவைடட் அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ்ல நடத்துறது மட்டும் அழகா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு அந்த குரூப் சாட்ல பார்க்கும்போது நிறைய என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் அதான் சொல்றேன், என்ன நடத்துறோமோ அது பேசும்போது தான் எல்லாருக்கும் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி. கேப்பை பத்தி இப்போ நம்ம பேசணுமா, வார் பத்தி பேசணுமா, எதுவுமே பேசல, ஏன் அதெல்லாம் அங்க பேசுறீங்க? ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபேமிலி, பட் நடந்தாதது பேசும்போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்ல வரேன். புரியுதா? ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். சரி, ஃபைனல் 7B. 7B. ஓகே, அது பேர் வந்து பியரிஷ் ஃபிளாக். ஓகே, புல்லிஷ் ஃபிளாகுக்கான எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து பியரிஷ் ஃபிளாக். ஸோ பியரிஷ் ஃபிளாக் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு செம டவுன் ட்ரெண்ட். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்ல கூட இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செம டவுன் ட்ரெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அழகான சைடு வேஸ். அண்ட் இந்த சைடு வேஸோட ரூல் என்ன தெரியுமா? குறைஞ்சது 3 கேண்டிலாவது இருக்கணும். ஓகே, குறைஞ்சது. ஸோ சைடு வேஸ் அண்ட் திருப்பி ஒரு பிரேக் ஆகுது, கீழே பிரேக் ஆகணும். ஓகே, ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து டவுன் ட்ரெண்ட் தானே, அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபாலோட் பை சைட் வேஸ், திருப்பி கீழே பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் இந்த மாதிரி நடந்ததுன்னா மார்க்கெட் இன்னும் கீழே போகுதுன்னு அர்த்தம். செல்லிங். ஓகே, திஸ் இஸ் ஃபார் செல் சைட் ஆர் டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செல் சைடு என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்க மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசுன்னா உங்களுக்காக இந்த விஷயம் சொல்றேன். மார்க்கெட்ல எப்படி மேலே ஏறும்போது நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமோ, அதே மாதிரி மார்க்கெட் இறங்கும் போது ப்ராஃபிட் பண்ண முடியும். சரியா? ஒரே ஒரு செக்மெண்ட்ல ஸ்விங்னு ஒன்று இருக்கு, அதுல பண்ண முடியாது. பட் இன்ட்ராடேல பண்ண முடியும், ஆப்ஷன்ஸ்ல பண்ண முடியும். சரியா? இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப சூப்பரா earn பண்ணாங்க. அண்ட் நானும் earn பண்ணேன். அண்ட் இதை போஸ்ட் போட்டிருந்தேன் ரீல்ல. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ ரீசன் என்னன்னா, ஐ மீன் மெயின் ரீசன் என்னன்னா, இன்னைக்கு பேரிஷ் ஃபிளாக் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மெனி ஃபாலோட். ஓகே, ஸோ பேரிஷ் ஃபிளாக் வந்து நோட் பண்ணிட்டீங்களா? ஐ வில் ஒன்ஸ் அகைன் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் அண்ட் இதை பாக்ஸ் போடுறீங்க. அண்ட் திருப்பி வந்து தெளிவா ஒரு கேண்டில் கீழே இப்படி பிரேக் அவுட் ஆகுது. திஸ் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் அண்ட் மார்க்கெட் வந்து ஒன்றும் கீழே போகுது. ஸோ திஸ் இஸ் ஃபார் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இது பேர் தான் பியரிஷ் ஃபிளாக்னு சொல்லுவாங்க. புல்லிஷ் ஃபிளாக்கான ஆப்போசிட். அண்ட் இது வந்து இவ்வளோ சைஸ், அப்போ இதுவும் வந்து இவ்வளோ சைஸ் இருக்கணும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. சரியா? என்ன நட்டுறனோ அதுதான் ஃபோக்கஸ். ஸோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். சரி, இது வரைக்கும் பார்த்து புரிஞ்சுதான்னு சொல்லுங்க சீக்கிரம். ஐ மீன் ஆடிபிளா இருந்துச்சா அண்ட் ஸ்கிரீன் விசிபிளா இருந்துச்சா? பீப்புள், சப்போஸ் உங்களுக்கு எதனா ஒரு கான்செப்ட் இல்ல டாபிக் வந்து உங்களுக்கு டக்குன்னு நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, டோன்ட் வெரி, ரெக்கார்டிங்ஸ் அதுக்கு தான் கொடுக்குறேன். 10 இல்ல 100 வாட்டி கூட நீங்க திருப்பி பார்க்கலாம். புரியுதா? அதுக்கு தான் அந்த ரெக்கார்டிங்ஸ் கொடுக்குற மெயின் ரீசனு. அண்ட் அப்பயும் உங்களுக்கு புரியல, நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். பட் ஆனால் கண்டிப்பா இப்போ நான் கிளாஸ்ல புரியுற மாதிரி தான் நடத்துறேன்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னோட ஸ்பீட் எனக்கு தெரியும் அண்ட் எப்படி ரீச் ஆகணும் எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ ஆல்சோ வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஒன்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். பட் புரியலனாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா சார்ட் அவுட் பண்ணலாம். ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு யூ கேன் கம் அகைன். சரியா? ரெக்கார்டிங் வந்து 1 month இருக்கும். சரியா? 1 month. ஓகே, ஸோ இப்போ கமிங் டு தி மெயின் பிக்சர். இது பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ வி ஆர் கமிங் டு என்னது லைவ் மார்க்கெட். ஓகே, ட்ரேடிங் வியூ வந்துடும். ட்ரேடிங் வியூ. ஸோ டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம், தேர் இஸ் நோ ஃபிக்ஸட் டைம் ஃப்ரேம். ஓகே, ஏன்னா ஒரு பேட்டர்ன்ஸ், ஐ மீன் ஒரு ஸ்விங் அப்படின்னா அது ஒன்று மாறும். அப்புறம் இன்ட்ராடேனா அது ஒன்று மாறும். நான் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸ் வரும்போது என்னென்ன டைம் ஃப்ரேம் நான் சொல்லுவேன். இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்றது நீங்க 5 minutesல ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, 5 or 15 அது ரெண்டு தான் இன்ட்ராடேல அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ நான் வந்து 15 வச்சிருக்கேன் நிஃப்டியில. இல்லை, நான் 5ஆவே மாத்திக்கிறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன வந்திருக்கு பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம். நல்லா கவனிங்க. இப்ப மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஓகே, மார்க்கெட் வந்து இங்க இருந்து நல்லா இவ்வளவு தூரம் டவுன் ஆயிருக்கு, கரெக்டா இறங்கி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு அழகான டவுன் ட்ரெண்ட் நம்ம மீன் பண்றோம். சரி, டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு? சைடு வேஸ் வந்திருக்கு, கரெக்டா? அந்த இடம் ஃபுல்லாவே சைடுன்னு தெரியுதா உங்களுக்கு?
ஓவராலா இப்ப இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு மார்க்கெட், நல்லா இறங்கி இருக்கு இந்த இடம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு அழகான சைட்வேஸ் நடந்து தெளிவா இங்க என்ன இருக்கு, ஒரு கேண்டில். இதோ பாருங்க, நான் பாக்ஸ் போடுறேன். தெளிவா அந்த ரெட் கேண்டில் என்ன பண்ணிருக்கு, அந்த ரெட் கேண்டில் என்ன பண்ணிருக்கு, அந்த பாக்ஸ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த பாக்ஸ் பிரேக் பண்ணிருக்கு. கரெக்டா? தட் இஸ் அந்த கன்சாலிடேஷனை தெளிவா பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அண்ட் அங்க வந்து மார்க்கெட் என்ன இருக்கு இன்னைக்கு, புஷ்னு இறங்கி இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னது, பியரிஷ் ஃபிளாக். ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்ட் ஃபாலோட் பை sideways, and அது வந்து ஒரு கேண்டில் பிரேக் பண்ணி முடிக்கும் போது you can clearly understand the market is continuing the trend. ஓகே, இன்னும் இறங்குதுன்றது அர்த்தம். சரியா? கிளியர்? ரைட். அண்ட் இங்க பாருங்க, புல்லிஷ் ஃபிளாகுக்கான சாம்பிள். ஓகே, நான் அப்படியே சார்ட்ஸ் காட்டும் போது என்னென்ன வருதோ ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் யூ. ஸோ மோஸ்ட்லி வில் பி ஃபோக்கஸிங் ஆன் இப்போக்கு புல்லிஷ் அண்ட் பியரிஷ் நிறைய நல்லா நீங்க கவனிக்கணும். சரியா? அதனால அதே நான் நிறைய காட்டுறேன். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் வருது. ஓகே, அப் ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் கேண்டில் சைட்லயே ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கலர் கேண்டில் என்ன பண்ணிருக்கு, தெளிவா அந்த கன்சாலிடேஷனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தட் இஸ் யுவர் என்ட்ரி பாயிண்ட். அண்ட் அங்க வந்து மார்க்கெட் என்ன இருக்கு, அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிருக்குன்னு சொல்ல வரேன் இல்லையா? ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் புல்லிஷ் ஃபிளாக், அப் ட்ரெண்டுக்கான ஃபிளாக்னு அர்த்தம். ஓகே, அப் ட்ரெண்ட் ஃபாலோட் பை sideways and then again up trend, right? ஓகே, இதுவும் பாருங்க, இதுவும் புல்லிஷ் ஃபிளாக் தானே சொல்லுவீங்க. ஒரு கீழ இருந்து மேல ஒரு அப் ட்ரெண்ட் followed by sideways and திருப்பி up trend. ஓகே, bullish flag. ஓகே, and bearish flag நிறைய இடத்துல இப்போ bearish flag இருக்கு பாருங்க. ஏன்னா மார்க்கெட் இப்போ கொஞ்ச நாள் இறங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, ஹெவி. அதனால சி மார்க்கெட் வந்து மேல இருந்து ஒரு டவுன் சைட், அதுக்கப்புறம் இதான் கன்சாலிடேஷன் ரீஜன். ஓகே, நான் பாக்ஸ் போடுறேன். எஸ், கன்சாலிடேஷன். ஒன்ஸ் அந்த கன்சாலிடேஷனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஒரு கேண்டில் முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னும் இறங்கிருக்கு இல்லையா? ரைட், இதோ பாருங்க, 15ஆம் தேதி நடந்தது என்னது, பியூட்டிஃபுல் புல்லிஷ் ஃபிளாக் இல்லையா? ஸோ ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு அழகான கன்சாலிடேஷன், அண்ட் கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணி ஒரு தெளிவாக கேண்டில் முடிஞ்சிருக்கு. அண்ட் அங்க வந்து மார்க்கெட் ரொம்ப பெருசா மேல போயிருக்கு. ரைட். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எவ்வளோ வாட்டி வந்து இதெல்லாம் வருது பார்த்தீங்களா? ஸோ இதான் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ஃபிளாக். ஓகே, ஸோ இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து இறங்குது அண்ட் சைடுவேஸ் அண்ட் திருப்பி அந்த இடத்த பிரேக் பண்ணுது அண்ட் இங்க வந்து மார்க்கெட் நல்லா இறங்குது. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புல்லிஷ் ஃபிளாக் அண்ட் பேரிஷ் ஃபிளாக் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது வந்து எல்லா ஸ்டாக்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஏன் இப்போ டக்குன்னு பேங்க் நிஃப்டி காட்டுறேன், நான் நிறைய இதில் வந்து பார்த்துருக்கேன்றதுனால டக்குன்னு இதில் காட்டுறேன். ஸோ நீங்க இது வந்து யூ கேன் யூஸ் இட் எனிவேர். ஓகே, ரைட். அதாவது ஸ்டாக்ஸ்லயும் சரி, ஃபாரெக்ஸ்லயும் சரி, ஸோ வேற எவர் உங்களுக்கு வந்து வருது, இந்த 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 கான்செப்ட் வருது, ஓகே, இந்த பேட்டர்ன் வருதுன்னா யூ கேன் டெஃபினெட்லி see that. ஓகே, ஸோ இப்போ we are going to see the next pattern. ஓகே, வேற என்ன, ஹராமி. ஓகே, ஹராமி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் an example of ஹராமி. ஓகே, ஹராமி வந்து கிரீன்ல தான் இருக்கணும், ரெட்ல தான் இருக்கணும் அப்படிலாம் எந்த ரூலும் கிடையாது. இந்த 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 கேண்டில் பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு கேண்டில் வந்துருச்சு. அது நம்மளுக்கு ஹராமியானா தெரியாது, ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 கேண்டில் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் 2 கேண்டில் அழகா என்ன பண்ணிருச்சு, உள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அந்த இடத்த என்ன பண்ணிக்கிறேன், இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் பாருங்க, அதுக்குள்ளேயே நிறைய கேண்டில்ஸ் மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் கீழே பிரேக் அவுட் பண்ணிருக்கு. எஸ், இந்த இடத்துல ஹராமி ஃபெயில் இருக்கு. அதான் சொன்னேன், எல்லா இடத்துலயும் ரேண்டமா ஹராமி எடுக்கக்கூடாது. பட் திஸ் இஸ் an example of ஹராமி செட்டப். கரெக்ட் தான், இது வந்து ஹராமி. ரைட். ஸோ கன்சாலிடேஷன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் கீழே தெளிவா ஒரு கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம செல் என்ட்ரி எடுக்கணும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இட்டு, பட் ஆனா எஸ், திஸ் இஸ் a correct setup. Let me give you another example of ஹராமி. ஓகே, இங்க பாருங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு.
சி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் இல்லையா, இது வந்து ஒரு பெருசு, அதுக்குள்ளே ஒரு ரெண்டு வந்துருச்சு. ஆக மொத்தம் 2 சின்ன கேண்டில், சில்ட்ரன் கேண்டில் வந்து மதர் கேண்டில்குள்ள வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அன் அராமி செட்டப் யூ ஐடென்டிஃபைட். ஸோ மேலே கீழே பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி. ஸோ தெளிவா ஒன்ஸ் மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இட் இஸ் கோயிங் அப் சைட். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அராமி செட்டப். சரியா, புரிஞ்சதா ஹராமி எப்படி இருக்குன்ட்டு? ஸோ ஹராமில வந்து கலர் முக்கியம் கிடையாது. ரெட்டாவும் வரலாம், கிரீனாவும் வரலாம், மேலேயும் பிரேக் பண்ணலாம், கீழேயும் பிரேக் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு ஒரு கேண்டிலுக்குள்ள 2 சின்ன கேண்டில் வரணும். இதுதான் வந்து பேஸ் கிரைட்டீரியா. ஓகே, அண்ட் எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு வந்து ஹைலி பாசிபிள், ப்ரொவைடட் இதை நீங்க பிளைண்டா ட்ரேட் பண்ண மாட்டீங்க. இன்னும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ் இல்ல கான்செப்ட் கத்துக்கிட்டு தான் இதை அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போக்கு உங்களுக்கு இதுதான் ஹராமின்னு ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சா போதும். சரியா, ரைட். we are going to see about W pattern and M pattern. ஓகே, அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம், தெரியுது இல்லையா? 7 பார்த்துட்டோம், 6 பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து 5 and 4 பார்க்க போறோம். அண்ட் யூ கேன் சி அதிகமா நீங்க பாக்குறது வந்து WM இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் வந்து W பேட்டர்ன் சொல்லுவாங்க. தெரியுதா W பேட்டர்ன்? W மாதிரியே இருக்கு பாருங்க. கவனிங்க, மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கு, திருப்பி கொஞ்சம் ஏறி இருக்கு, திருப்பி கொஞ்சம் இறங்கி இருக்கு, அப்புறம் இதான் C பாயிண்ட். அது வந்து பிரேக் பண்ணி கேண்டில் முடிஞ்சிருக்கு. அங்க வந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் பெருசா மேல போயிருக்கு. கரெக்டா? வெரி ஈஸி ஐடென்டிஃபைட் W பேட்டர்ன். ஓகே, ரைட். இங்க பாருங்க, M பேட்டர்ன் தெரியுதா? மார்க்கெட் ஏறுது, திருப்பி இறங்குது, திருப்பி ஏறுது, அண்ட் திருப்பி நல்லா இறங்கிருக்கு. இதான் C பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணிருச்சு, கேண்டில் முடிச்ச உடனே இங்க இருந்து இவ்வளவு தூரம் இறங்கிருக்கு மார்க்கெட். ஓகே, M பேட்டர்ன் புரியுதா? M, W நிறைய இருக்கும், நிறைய பார்ப்போம். அது எப்பெல்லாம் பெருசா இறக்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து there is a possibility of M and W coming. தோ அன்னைக்கு கூட பாருங்க, பெருசா அன்னைக்கு இறக்குனாங்க. நான் எந்த இடத்த மீன் பண்றது தெரியுது, அதோ இந்த இடத்த மீன் பண்றேன். தோ பியூட்டிஃபுல் W தெரியுது தானே? சி, மார்க்கெட் வந்து நல்லா இறக்குனாங்க, திருப்பி கொஞ்சம் ஏத்துனாங்க, திருப்பி இறக்குனாங்க, அண்ட் இந்த C பாயிண்ட் கிராஸ் பண்ணிருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் எப்படி ஷூட் அப் ஆயிருக்கு பாருங்க. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னதுதான், எல்லாருமே லாஸ் பண்ற ரீசன் என்னன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, ஐ லிட்டரலி டெல் யூ, ஒரே ஒரு என்ட்ரி நீங்க இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு எடுத்தா கூட சூப்பரா ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஓகே, ஒரே ஒரு ரைட் என்ட்ரி கேன் கிவ் யூ a very good returns in a week. ஓகே, பட் ஆனா பீப்புள் ஆர் லைக் இன்னும் வேணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் நிறைய லாஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி பீப்புள் கேன் மேக் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட் இஃப் யூ ஹேவ் தி ரைட் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிஸ். அண்ட் எஸ், கண்டிப்பா அதை நம்ம பண்ண போறோம். சரியா? ஸோ இதான் W பேட்டர்ன். அண்ட் இனிமே நீங்க பார்த்தாலே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணாலே தெரியும், நிறைய W வரும். இங்க பாருங்க, நான் இப்ப வெறும் பாக்ஸ் போட்டு போடுறேன், ஏன்னா உங்களுக்கு இப்ப W கண்டுபிடிக்க தெரியும்ன்றதுனால. இதுவும் W தான். ரொம்ப உத்து பார்க்க கூடாது. லைக் கொஞ்சம் மூவ்மெண்ட்டை கூட நீங்க இது இப்படி மாறி இருக்கு அப்படி மாறி இருக்குன்னு யோசிக்க கூடாது. ஓவரால் நம்மளுக்கு கான்செப்ட் தான். ஓகே, எல்லாமே லாஜிக்ஸ் தான். ஸோ ஓவராலா நான் பார்க்கும்போது மார்க்கெட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு, திருப்பி ஏறி இருக்கு, திருப்பி லைட்டா இறக்கி இருக்கு, அண்ட் திருப்பி இங்க இருந்து ஏத்துறாங்க. ஸோ ஓவரால் W லாஜிக் புரியுதா? இதுதான் W பேட்டர்ன். ரைட். அண்ட் ஸோ WM உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இது கூட M தான், தெரியுதா? இதை விட அழகா M போடவே முடியாது இல்ல, அந்த அளவுக்கு M போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், MW இருந்தாலும் சரி பிளைண்டா நம்ம வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையான சப்போர்ட் இல்ல நம்மளுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இடத்துல அது வந்தாதான் we used to see. அது அப்படின்னா என்னன்ட்டு நான் நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு புரியும். சரியா? ரைட். இப்போக்கி இதுதான் W, இதுதான் Mன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன். அண்ட் இப்போ என்ன பார்க்கணும்? கப் அண்ட் ஹேண்டில். ஓகே, கப் அண்ட் ஹேண்டில். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒரே நிமிஷம். ஓகே, திஸ் இஸ் a kind of example in cup and handle. இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இறங்கி ஏறி இருக்கு இல்லையா? தெரியுதா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் இறங்கி ஏத்திருக்காங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இறக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா இவ்வளவு தூரம் இறங்குச்சா? ஏன்னா இவ்வளவு தூரம் வந்தா W, அண்ட் Wவா நீங்க பார்த்தாலும் சரி இல்ல கப் அண்ட் ஹேண்டிலா பார்த்தாலும் சரி, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ரெண்டுமே வந்து அப் ட்ரெண்ட் தான் டினோட் பண்ணுது. அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேணாம். இது நீங்க கப் அண்ட் ஹேண்டில்னு கண்டுபிடிச்சாலும் சரி, இது Wன்னு கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டும் கரெக்ட்னு சொல்லுவாரு. ஆக மொத்தம் இது நான் கப் அண்ட் ஹேண்டிலுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறேன். சரியா? தெரியுதா? ஃபர்ஸ்ட் நல்லா இறக்கி ஏத்திருக்காங்க, அதுக்கப்புறம் செகண்ட் இறக்குனாங்க, ஆனா அவ்வளவு தூரம் ஈக்குவலா இறக்கல, அப்படியே லைட்டா மேல ஏத்துறாங்க. ஆக மொத்தம் இதுதான் கப்பு, இதுதான் ஹேண்டில். ஸோ ஒன்ஸ் அந்த C பாயிண்ட்ன்றது மிட் பாயிண்ட், இதை வந்து இப்படி வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த இடத்த கிராஸ் பண்ணி கேண்டில் முடிஞ்ச உடனே
it is denoting the green candle முடிஞ்சிருக்கா green candle. So once இப்படி முடிஞ்ச உடனே it is denoting uptrend and அங்க வந்து மார்க்கெட் என்ன ஆகுது, நல்லா uptrend போகுது. இதான் லாஜிக். நீங்க இது W எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம், ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ணுதுன்னு சொல்றேன். ஓகே, so this is an example of cup and handle. நிறைய இடத்துல பார்க்கலாம் cup and handle கூட. இதோ இங்கேயும் வந்திருக்கு தெரியுதா? இன்னும் உங்களுக்கு வந்து சப்போஸ் நான் பாக்குற அளவுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஸ்பீடு வரலன்னா கவலையே படாதீங்க. நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் நீங்களும் பார்க்க டெஃபினெட்லி இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். சரியா? நாட் அ பிக் டாஸ்க்னு சொல்ல வரேன். ஸோ கவனிங்க, இது வந்து கப்பு, இது வந்து ஹேண்டில். அண்ட் சி பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணுது. அண்ட் அங்கே வந்து மார்க்கெட் என்ன ஆகுது, சூப்பரா ரைஸ் ஆகுது. ரைட், அவ்வளோதான். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைனலி 2 பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அண்ட் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இதோ வந்துருச்சு பாருங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர், ஹெட் அண்ட் ஷோல்டர் நார்மலி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை. இருந்தாலும் இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் ஏறி இருக்கு, அப்புறம் இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு. ஓகே, அண்ட் திருப்பி நெக்ஸ்ட் இவ்வளவு தூரம் ஏறி இருக்கு அண்ட் இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு. ஓகே, அண்ட் திருப்பி இவ்வளவு தூரம் ஏறி இருக்கு அண்ட் அங்க இருந்து இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க நோட்ல வரைஞ்ச டயக்ராம் மாதிரியே இருக்கான்னு பாருங்க லைட்டா. கரெக்டா? ஸோ 2 ஷோல்டர்ஸ்மே ஹெட்டை விட ஹைட் குட்டியா இருக்கு, நடுவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஹைட் பெருசா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். அண்ட் எஸ், அதுல எம் வந்திருக்கு. நான் தான் சொல்றேன், எம் வந்தாலும் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்தாலும் அவுட்புட் என்ன, ரெண்டுமே செல்லிங் சைடை தான் டினோட் பண்ணுது. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரெண்டும் கரெக்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ சி பாயிண்ட்டுக்கு நேரம் ஹரிசாண்டலா கோடு எப்போ அந்த இடத்த பிரேக் பண்ணுதோ அங்க வந்து மார்க்கெட் இறங்குதுன்னு அர்த்தம். புரியுதா? ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ரைட், இதோ பாருங்க, திஸ் இஸ் a very good example of inverted head and shoulders. இப்போ நம்ம பார்த்ததுக்கான ஆப்போசிட் இப்போ பார்க்க போறோம். மார்க்கெட் நல்லா இறக்குனாங்க, திருப்பி ஏத்துனாங்க, திருப்பி நல்லா இறக்குனாங்க, திருப்பி ஏத்துனாங்க, திருப்பி லைட்டா இறக்குனாங்க, திருப்பி ஏத்திட்டாங்க. இதான் சி பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சு, அங்கேருந்தே மார்க்கெட் மேலே போகும் தெரியுது. அண்ட் ஓவரால் இப்போ ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். அப்படியே உங்க டைரியில நீங்க வரைஞ்சிருக்க மாதிரியே இருக்கா இந்த பேட்டர்ன். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், அதாவது செகண்ட் பேட்டர்ன் இது. ஓகே, ஸோ சி பாயிண்ட்டுக்கு நேராக கோடு போட்டுப்பீங்க, அதை கிராஸ் பண்ணும்போது இட் இஸ் லைக் என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. சரியா? அண்ட் நான் முன்னாடியே சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் 6 பேட்டர்ன்ஸுமே பிளைண்டா என்ட்ரி எடுக்கக்கூடாது. இன்னும் சில கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இதை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸோட கோல் என்ன அப்படின்னா, டு ஐடென்டிஃபை தி பேட்டர்ன்ஸ். அழகா இதுதான் இந்த பேட்டர்ன் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் மேபி சில பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம், பேட்டர்னே இல்லாத இடத்துல என்ன பண்ணுறது? பேட்டர்னே இல்லாத இடத்துல நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஓகே, பேட்டர்ன் இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தா போதும். ரைட், திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் செமையா ப்ராக்டிஸ் பண்ண போகிறது 7A 7B. ஓகே, அதாவது ஃபிளாக்ஸ். ஸோ ஃபிளாகை செமையா ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே, இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் இறங்கியிருக்கு இந்த இடத்துல இல்லையா? அந்த அளவுக்கு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். ஃபிளாக்ஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ். அண்ட் ஃபிளாக்ஸ்லயும் ஃபெயிலியர் இருக்கும். நான் மீன் பண்றது மற்றதை விட இதுக்கு அக்யூரசி அதிகம்னு சொல்ல வரேன். சரியா? ரைட், ஸோ இது வரைக்கும் நான் பேசினது கேட்டுச்சா? அண்ட் நல்லா கவனிச்சிங்களா? எஸ், வெரி குட், சூப்பர். ஸோ அஃபிஷியலி வி ஆர் எண்டிங் டுடேஸ் கிளாஸ். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, டவுட்ஸ் இருக்கவங்க நம்ம பார்ப்போம். அண்ட் டவுட் இல்லாதவங்க நீங்க லீவ் ஆகலாம். சரியா? தேங்க்யூ. ஓகே, நான் கூப்பிடுறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். அதர்ஸ் டோன்ட் அன்மியூட். சரியா? அதான் ஹோம்ஒர்க் வந்து ஃபிளாக் பேட்டர்னை நீங்க வரைஞ்சி குரூப்ல போடுங்க. ஃபிளாக் பேட்டர்ன், புல்லிஷ் பியரிஷ் ரெண்டும் போட்டாலும் சரி, இல்லைன்னா ஒன்று போட்டாலும் சரி. ஸோ ஃபிளாக் பேட்டர்ன் போட போறீங்க. 151 சொல்லுங்க. ப்ரோ, இப்ப இந்த ஃபிளாக் பேட்டர்ன்ல கன்சாலிடேட் ஆகுது இல்ல? ஆமா, அது பாத்தீங்கன்னா அது வந்துட்டு எல்லா டைமுமே வந்துட்டு ஃபிளாட்டாவே, அதாவது ஹரிசாண்டலாவே இல்லாம கொஞ்சம் ஸ்லைட்டா லைட்டா ஏறலாம், இல்ல லைட்டா இறங்கலாம், ரொம்ப இறங்கிட கூடாது. நீங்க பாக்க அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நான் சொன்ன லாஜிக் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஏறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகுது, அந்த கன்சாலிடேஷன் கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் ஏறின மாதிரி இருக்கும், பரவாயில்ல.
ஓகே. இப்ப அந்த ஃபிளாக் ஒரு ஒரு என்ன சொல்றது சார்? நீங்க ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரைஞ்சீங்களா? அந்த மாரி ஒரு கன்ஸ்டலேஷன் ஃபார்ம் ஆகுது. இப்ப ஆமா. இப்ப இப்ப டவுன் பேரிஷ்ல இல்லாம திடீர்னு அது வந்து உடைச்சிட்டு மேல வந்துச்சுன்னா என்ன பண்றது? கீழ போயிட்டு இருக்கிறது. நான் தான் சொன்னேனே ப்ரோ. ஆப்போசிட்டா வந்துச்சுன்னா அத நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஓகே, ஓகே. சொன்னேன் தானே அப் ட்ரெண்ட் போகுது. ம். கன்சாலிடேட் ஆகுது. திருப்பி மேல போகணும். கீழ வந்துருச்சுன்னா அது ம். கணக்கு இல்ல. ஓகே, ஓகே. ம். ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ரைட். 23 சொல்லுங்க. குட் ஈவினிங் ப்ரோ. வெங்கடேஷ். சொல்லுங்க வெங்கடேஷ். ப்ரோ இந்த டபிள்யூ பேட்டர்ல தான் ஒரு டவுட். ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ இந்த டபிள்யூ பேட்டர்ன்ல இந்த கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இறக்குறாங்க ஏத்துறாங்கன்னு சொன்னீங்க. அது எதனால ப்ரோ ஆகுது? ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்டா செகண்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? நேத்து. பண்ண ப்ரோ நேத்து. ஓகே. சோ ஒரு அப் ட்ரெண்ட்னா என்ன அர்த்தம்? பை பண்றாங்க அதனால ஏறுதுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் பை பண்றாங்க, மேல போகுது. டவுன் ட்ரெண்ட்னா என்ன அர்த்தம்? செல் பண்றாங்க கீழே வருது. ஓகே. இப்ப நீங்க கேட்ட क्वेश्चन இதுல இருந்து டிரைவ் பண்ணி கேளுங்க. என்ன எக்ஸாக்ட்டா கேக்குறீங்க? ஓகே ப்ரோ. இந்த கேஸ் இப்போ டபிள்யூ பேட்டர்ன் வந்து இப்போ மேல இருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஏத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. கீழே வந்து பை பண்றாங்க. இந்த இடத்துல எல்லாருமே பை பண்றாங்க அதனால கொஞ்சம் ஏறுது. மறுபடியும் இந்த இடத்துல செல் பண்றாங்க கீழே வருதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அந்த இடத்துல எல்லாருமே ஆக்சுவலி பை தானே பண்ணணும். இல்ல அதாவது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 2 விதமான பீப்புள் இருக்காங்க. ரீட்டைலர்ஸ் அண்ட் கிரேட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் அப்படின்ட்டு. சரியா? ரீட்டைலர்ஸ்னா யாருன்னா நம்மள மாதிரி ஒரு 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் போட்டு பண்றவங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்குல போடுவாங்க. அதுவும் நார்மல் 1 கோடி இல்ல, பல கோடிகள் போடுவாங்க. சரியா? சோ நிறைய நார்மல் பீப்புளை வந்து லூஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோட கோலே. எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எல்லா டைமும் earn பண்ணிட முடியாது இல்லையா? சோ ஒருத்தவங்க செல் பண்றதை தான் ஒருத்தன் பை பண்ணி ஆகணும். ஒருத்தன் பை பண்றதை ஒருத்தன் செல் வைஸ் வெர்சா. கரெக்டா? புரியுதா அது? சோ அதனால என்ன பண்ணுவாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த ரீட்டைலர்ஸை லாஸ் பண்ண வைக்கிறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட கோல். ஐ மீன் த இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோட கோல். சரியா? சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து இறங்கிருச்சுன்னா இப்ப எல்லாமே ஏற போகுதுன்னு நினைப்பாங்க. அப்ப எல்லாருமே ஏற போகுதுன்னு நினைக்கும் போது எல்லாருமே பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப எல்லாருக்குமே காசு கொடுக்கறதுக்கே இருக்காது ஆக்சுவலி. ரைட்? சோ அப்ப என்ன ஆகும், அப் ட்ரெண்ட் போகும். அப்ப வேணுட்டே இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. அப்ப மார்க்கெட் இறங்கும் and நிறைய பேர் பயந்துட்டு வெளில போயிடும். சோ இப்ப ஆப்வியஸ்லி ஈக்குலிபிரியம் அங்க ஷிஃப்ட் ஆயிரும், கரெக்டா வரும்னு சொல்ல வரேன். அப்ப அந்த இடத்துல அவங்க யார் செல் பண்ணியிருந்தாங்க, அந்த இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், அவங்க என்ன திருப்பி பை பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே செமையா கொண்டு போயிருவாங்க. இதை புரிஞ்ச நிறைய ரீட்டைலர்ஸ் கூடவே earn பண்ணிட்டு போயிருவாங்க. இதுதான் நாலேஜபிள் பீப்புள் ஆர் மேக்கிங் மணி. லைட் பிராக்டிஸ் இருக்கவங்க, இல்ல நாலேஜ் கம்மியா இருக்கவங்க, தே வில் கெட் இன்டு த ட்ராப்னு சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ. அண்ட் இன்னொரு டவுட். இல்ல சொன்ன புரிஞ்சுதா? அது புரிஞ்சுது ப்ரோ. அதுலதான் எனக்கு டவுட். ஓகே சொல்லுங்க. இப்போ அது வந்து நீங்க சொன்னது ஓகே. இன்கேஸ் நம்ம ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல பாக்குறோம்னு வைங்க, ஒரு 1 hour கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா அது என்ன, அந்த ஒரு 1 hourல வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்ல வந்துட்டு லைக் அங்க செல் பண்ணுவாங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்க சொல்றீங்கல்ல. இல்ல நீங்க அதான் சொல்றேன், நீங்க அவ்வளவு எல்லாம் ஞாபகமே வச்சுக்க, நீங்க கேட்டீங்கன்றதுக்கு தான் ஐ எக்ஸ்பிளைனிங் யூ. சரியா? இல்ல ரொம்ப சொல்லுங்க. அதுதான் என்ன கேக்குறேன்னா, ஷார்ட் ஒரு 3 minute கேண்டில், 5 minute கேண்டில், 15 minute கேண்டில்ல பாக்கும்போது அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தா அதுல யார் செல் பண்றாங்க இல்ல யாரு பை பண்றாங்க, அது எப்படி அந்த இடத்துல கீழே வருது? ஓகே, பெருசா இருக்கும்போது அது அப்ளை ஆகும், சின்னதா இருக்கும்போது சின்ன எல்லா இடத்துலயும் ப்ரோ சின்னது பெருசுன்றதுலாம் கிடையாது, எல்லா இடத்துலயும் சேம் தான். ஓகே ப்ரோ. மார்க்கெட்னா என்ன ப்ரோ, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தானே. அது அவங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் யாருக்கு தெரியும்? 1 hour டைம் ஃப்ரேம்ல வந்து 23 பண்ணிட்டு இருக்காரு, 110 வந்து இந்த டைம் ஃப்ரேம்ல பண்றாங்க, தே டோன்ட் நோ. அவங்களோட கோல் என்னன்னா தே வில் பி ஜஸ்ட் மேக்கிங் தி பேட்டர்ன். ஐ மீன் அவங்க பை செல் தான் அவங்களும் பண்றாங்க. அவங்களுக்கும் டபிள்யூ வந்தா பை பண்ணணும், இல்ல எம் வந்தா செல் பண்ணணும்ன்றதுலாம் இல்ல. லாஜிக் இல்ல, புரியுதுங்களா? நம்ம இதை லாஜிக்கலா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியாது டபிள்யூ வந்தா இந்த மாதிரி சுதர்ஷன் கிட்ட படிக்கிற எல்லாருமே வந்து பை பண்ண போறாங்கன்றதுலாம் தே டோன்ட் நோ. அது லாஜிக் என்னன்னா அவங்க பை செல் நார்மலா பண்றாங்க, அதை நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். சோ நீங்க நம்ம வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ண போறோம். அது அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ்ல நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். சரியா? கீப் இட் சிம்பிள். ஓகே ப்ரோ, थैंक यू. ரைட் 110 சொல்லுங்க. ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பாடி வந்து பெருசா இருந்ததுன்னா விக்கை இன்க்ளூட் பண்ணணுமா? அப்புறமா வந்து பாடி சின்னதா இருந்ததுன்னா வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டாமா விக்கை? இல்ல, கொஸ்டின் மாத்தி கேட்கலாம். விக்கு பெருசா இருந்துச்சு பாடியை விட அப்படின்னா இன்க்ளூட் பண்ண வேண்டாம்.
விக்கு சின்னதா இருந்துச்சு, பாடி கம்பேர் பண்ணும்போது விக் ரொம்ப குட்டியா இருக்குன்னா இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, அப்ப நான் சொன்னதுக்கு ஆப்போசிட். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம் நான் சொன்னது. பாடி வந்து ஐ மீன் விக்கு சின்னதா இருந்ததுன்னா பாடியை இன்க்ளூட் விட பண்ணணும். இன்க்ளூட் பண்ணணும். சூப்பர். இப்போ வந்து பாடியை விட விக் வந்து பெருசா இருந்ததுன்னா இன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஆமா, அவ்வளவுதான். பாடியை ஃபோக்கஸ் பண்ணா போதும். பாடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். சூப்பர். அப்போ ஆப்வியஸா பாடியும் பெருசா தான் இருக்கும். லைக் விக் இன்க்ளூட் பண்ண வேண்டாம்னா கரெக்ட்டுங்களா? ஏன்னா அந்த அளவு பாடி இருக்கும். ஓகே. அதான் ப்ரோ, அது பெருசா இருக்கு சின்னதா இருக்கு அதெல்லாம் நமக்கு வேணாம். விக்கு பெருசா இருக்குன்ற பட்சத்துல யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் பாடி. ஓகே ஓகே பாடி பெருசா இருக்கு விக்கு சின்னதா இருக்குன்னா யூ கேன் ஃபோக்கஸ் தட். அவ்வளவுதான். ஓகே 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 ப்ரோ, தேங்க் யூ. நரேஷ் சொல்லுங்க, 40 சொல்லுங்க. ப்ரோ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்க இப்போ சொன்ன சார்ட் பேட்டர்ன்ஸ் நீங்க இப்போ 1 to 6 வந்துட்டு சிங்கிள் என்டைட்டியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. ஓகே, இப்போ இந்த சிங்கிள் என்டைட்டினா இப்போ வந்துட்டு நீங்க ஓகே சிங்கிள் என்டைட்டியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பட் வந்துட்டு இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டோம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பேசிக் மட்டும் தான் பாக்குறோம், கரெக்ட்டுங்களா? இல்ல ப்ரோ, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பாத்தீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. டெக்னிக்கல்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்னு ஒரு கான்செப்ட் வந்து 5th கிளாஸ்ல கத்துப்பீங்க. சோ அது கூட சேர்த்து தான் நீங்க என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சோ இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் 5th கிளாஸ். அப்படி எடுத்துக்கலாம். கரெக்ட். ஓகே. சோ இது வந்துட்டு திஸ் இஸ் பேசிக்கலி ஒன்லி ஃபார் இன்ட்ராடே அந்த மாதிரி ட்ரேடிங், கரெக்ட்டுங்களா? அப்படி எடுத்துக்கலாம். கரெக்ட். இப்போ வந்துட்டு இப்போ 1 to 6 பேட்டர்ன் வந்துட்டு சொல்லிட்டேன். இது வந்து நான் பிரிக்கும் போது இப்படி அப்படின்னு பிரிக்கல. இட் இஸ் லைக் உங்களுக்கு ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் தெரியணும் இல்லையா, லாஜிக்ஸ் தெரியணும் இல்லையா? சோ அதுதான் வந்து நவ வி ஆர் சீயிங் இட். இல்ல தட் இஸ் ஃபைனுங்க. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் எல்லாமே நம்ம இதுல எடுத்தனால சோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதை கூட பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க. எதை கூட பார்க்கணுங்கிறது நான் மறந்துட்டேன், அதனால தான் கேட்டேன். சரி, ஏன்னா நீங்க அது சொன்ன மாதிரி ஞாபகம் இல்ல, அதனாலதான் கேட்டேன். இப்போ வந்து 1 to 6 ஆல்சோ ஒன் மோர் क्वेश्चन. ஆக்சுவலி 1 to 6 பேட்டர்ன் இருக்குல்லங்க, ஆமா, இந்த பேட்டர்ன்ஸ் கேன் ஆல்சோ ஃபெயில் யூ, கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே. இல்ல ஃபிளாக் ஃபெயிலியருக்கு சான்ஸ் இருக்கு. நான் ஃபெயில் ஆகும் அதிகமான்றதுனால தான் நீங்க வந்து உங்களுக்கு அடிஷனல் ஃபேக்டர்ஸ் வேணும்னே சொல்றேன். ஓகே, ஃபிளாகும் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகும்னு சொன்னீங்க, அதனால தான் கேட்டேன். ஃபிளாகோட ஃபெயிலியர் சான்ஸ் வந்து இன் கம்பேரிசன் ஆஃப் 1 to 6 பேட்டர்ன்ஸ் வந்து கம்மி, கரெக்ட்டுங்களா? அதாவது ஃபிளாக் கம்மின்னு சொல்றீங்களா? அதான் கேக்குறேன். என்னோட क्वेश्चन அதான். ஃபிளாகோட ஃபெயிலியர் ரேட் வந்து இன் கம்பேரிசன் ஆஃப் 1 to 6 பேட்டர்ன்ஸ் வந்து கம்மி. கரெக்ட். பெர்ஃபெக்ட். ஓகே. ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ. ரைட். சாரதி சொல்லுங்க. அண்ட் சாரதி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்பர் மாத்திக்கோங்க, சரியா? இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நம்பர் மாத்த முடியலையா இல்ல தெரியலையா, என்ன பிரச்சனை? அப்படிங்க பிரதர், நம்பர் மாத்தினேன், ஆனா ஏன் டிஸ்ப்ளே ஆகலன்னு தெரியல. சரிங்க ப்ரோ, நாளைக்கு கண்டிப்பா மாத்திக்கோங்க. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க அந்த நிஃப்டி சார்ட் காட்டுனீங்களா, அதுல அந்த சார்ட் வந்து கண்டினியூஸா இல்ல, ஒரு சில இடத்துல கேப் இருந்துச்சு. அது ஏன் தெரியல. ஆமா, கேப் வந்து நம்ம 6th 7th கிளாஸ்ல பாப்போம் ப்ரோ. ஷூர். ஓகே, थैंक यू. ஓகே. கோகுல் தர்ஷன். ஹலோ அண்ணா, இது ஆக்சுவலா வந்து ஒரு 1 minute கோகுல், ரீநேம் ஏன் பண்ணல ப்ரோ? பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு மாறல ப்ரோ இன்னைக்கு. உங்க நம்பர் என்ன ப்ரோ? 71 ப்ரோ. சரி, நீங்க ட்ரை பண்ணீங்க, வர மாட்டீங்களா? சரி, ஓகே ப்ரோ. ஓகே, சரி சொல்லுங்க ப்ரோ. ஒரு ட்ரேட் பண்ணா எவ்வளவு நேரம் ப்ரோ வச்சிருக்கணும்? அந்த ட்ரேட் எப்போ எதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும்? இப்போ சப்போஸ் பேட்டர்ன் அப்ளை பண்ணோம்னா அந்த ட்ரேட் எவ்வளவு நேரம் நம்ம வச்சிருக்கணும்? அதான் ப்ரோ, நீங்க கேக்குறது கம்ஸ் அண்டர் எக்ஸிட், அண்ட் எக்ஸிட் வந்து 11th கிளாஸ்ல பாப்போம், சரியா? ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. 143 சொல்லுங்க. இப்ப இன்வெர்டர் ஹேமர் பாக்குறோம்ல, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஆமா. அப்ப அந்த சி டைப் வந்து அது பிரேக் அவுட் ஆகுதுன்னா அது கேண்டில் மட்டும் பிரேக் அவுட் ஆனா விக்கும் இருந்தா பரவாயில்லையா? அது அதான் ப்ரோ, கேண்டில் பாடி பிரேக் அவுட் ஆனாதான் அது பேர் பிரேக் அவுட்னே சொல்லுவாங்க. அப்ப ஃபுல்லா அந்த இதுவே சிஏ வந்து இது பண்ணும், அந்த லைனே கிராஸ் பண்ணணும் ஃபுல்லா. சி லைனை பாடி கிராஸ் பண்ணி முடிக்கணும். சரிண்ணே. ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. 111 சொல்லுங்க. ப்ரோ ஹரிஷ் ப்ரோ. சொல்லுங்க. இந்த ஹராமி பேட்டர்ன் சொன்னீங்கல்ல, ஸோ அது வந்து மதர் அண்ட் சைல்ட் பேட்டர்ன் சொன்னீங்க, அது
மதர் கேண்டில் ஒன்று, சைல்ட் கேண்டில் 2 ஃபார்ம் ஆனா போதுமா, இல்ல மல்டிபிள் கேண்டில்ஸ் இருந்தாலும் ஓகேவா? அதே மாதிரி அதோட கலர்ஸ் எப்படி இருக்கும் ப்ரோ? இது ரெண்டுமே நான் ஆன்சர் பண்ணனா இல்லையா? நீங்க ஸோ கலர் இதுல வந்து எனக்கு மதர் கேண்டில் மட்டும் தான் சொன்னீங்க. ஸோ சைல்ட் கேண்டில் என்ன கலர்ல இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன கலர் வேணா இருக்கலாமா? என்ன கலர் வேணா இருக்கலாம். ஓகே ப்ரோ. அண்ட் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, இது வந்து சப்போஸ் நான் வந்து ஸ்டாக்ல பண்றேன்னா என்ன டைம் ஃப்ரேம்ல பண்ணணும்? அதான் ப்ரோ சொல்றேன், கண்டிப்பா நான் அதையும் சொல்லுவேன் அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் வரும்போது. இப்போதைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றது 5ல பண்ணுங்க இல்ல 15ல பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் வரும்போது I'll tell you. ஷூர் ப்ரோ. ஓகே 31 சொல்லுங்க. ஹாய்னா, எனக்கு ஒரு இதே சின்ன டவுட் தானே. நம்ம இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள், இன்வெர்ட் அந்த ட்ரையாங்கிள் வந்து அவ்வளோ ஏன்னா யூஸ் பண்ண மாட்டோம். லைக் அது அவ்வளோ ரிலேபிள் இல்லையா பேட்டர்ன்ஸ்ல? இல்ல ப்ரோ, அதாவது ஒருத்தருக்கு ஒரு டிசைன் இருக்கும், கிளாஸ் ஸ்ட்ரக்சர் இல்லையா? நான் வந்து அதை பேட்டர்னா நடத்தாம நான் அது ட்ரெண்ட் லைன்ஸ்ல கொண்டு வருவேன். சோ அதையும் நம்ம பார்ப்போம். அது பேர் அசெண்டிங் டிசெண்டிங் அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன். ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒட்டுக்கா பாத்துருவோம். சோ we are going to focus trend lines, very important, and 5th கிளாஸ்ல பாப்பீங்க. ஓகே ப்ரோ, thank you. ரைட் 80 சொல்லுங்க. ப்ரோ சின்ன டவுட் தான் ப்ரோ. இப்போ நம்ம இந்த சி பாயிண்ட் பிரேக் அவுட் பண்றது வந்து ஒரு பியரிஸ் கேண்டில் இருந்தா என்ன பிரேக் பண்றது? பண்ணாது ப்ரோ. பியரிஸ் கேண்டில்னா எப்படி அது மேல இருந்து கீழ வரும்? எனக்கு இப்போ 80ல இருக்கு ஒரு பாயிண்ட், 100 போனாதான் பிரேக் அவுட்னே நம்ம சொல்லுவோம். இது சி பாயிண்ட் கிட்ட போயிட்டு அடுத்த கேண்டில் மேல அதுக்கு மேல வந்துட்டு கீழ வரலாம்ல, அப்படி வரலாம். மேல கீழ வந்து அது பேர் ஃபெயிலியர்னு அர்த்தம், ட்ரேட் ஃபெயிலியர்னு அர்த்தம். நீங்க ஆனா என்ட்ரி எடுத்துட்டு இருப்பீங்கல்ல, ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆனாலே என்ட்ரி எடுத்துருவீங்க. என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் அது இறங்குச்சுன்னா அது ஃபெயிலியர்னு தான் அர்த்தம். ஓகே ப்ரோ, அதான் ப்ரோ. ஆனா நீங்க என்ட்ரி எடுத்துட்டு இருப்பீங்க. ரைட் 8 சொல்லுங்க. ஹாய் புரிஞ்சுக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பிரேக் அவுட் ஆகுறதுலாம் பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பாடி வந்து இந்த லைனை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு தானே ப்ரோ சொல்றீங்க எல்லாத்துக்கும்? கண்டிப்பா. அப்ப வந்து விக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ப்ரோ இந்த பேட்டர்ன்ஸ்ல? விக்கோட இம்பார்ட்டன்ஸ் ஒண்ணும் இல்ல ப்ரோ, பாடி தான் இம்பார்ட்டன்ட். ஓகே ப்ரோ. அப்ப வந்து பட் ஆனா விக் எப்படி யூஸ் பண்ணனும் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இல்ல ப்ரோ, எனக்கு அதான் டவுட். அத வந்து பாத்தீங்கன்னா பாடி பெருசா இருந்தா வந்து விக் நம்ம இது பண்ண தேவையில்லையா, ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லையா? இல்ல ப்ரோ, பாடி பெருசா இருந்துச்சுன்னா விக்க கன்சிடர் பண்ணணும். பாடி சின்னதா இருக்கு, விக் பெருசா இருக்கு அப்படின்னா இல்ல, பாடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, ஓகே அதான். ரைட் थैंक यू ப்ரோ. ரைட் 118 சொல்லுங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ. இந்த புல்லிஷ் ஃபிளாக் வந்து நம்ம ரைட் சைடு மட்டும் தான் இருக்கணுமா, இல்ல எந்த பக்கம் வேணாலும் ஃபேஸ் பண்ணலாமா ப்ரோ? ஃபிளாக் வந்து ப்ரோ புரியல ப்ரோ. ரைட் சைடுனா அந்த ஃபிளாக் வந்து நீங்க காட்டுனீங்கல ப்ரோ, அந்த ஃபிளாக் வந்து ரைட் சைடு மட்டும் தான் நம்ம வந்து அதை கன்சல்டேட் பண்ணுமா, இல்ல லெஃப்ட் சைடு கூட அது இருந்தாலும் நம்ம கன்சல்டேட் பண்ணலாமா? இல்ல ப்ரோ, மார்க்கெட்டே வந்து எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் தான் ஓடுமே. சரிங்களா? ரைட் லெஃப்ட் ஓடவே ஓடாது. ஓகே சோ அதனால எப்பவுமே நீங்க ரைட் சைடு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப மார்க்கெட் வந்து இப்ப கீழே சைட் வேஸ்ல இருந்து மேல அப் ட்ரெண்ட் ஆகுது ப்ரோ. அந்த ஃபிளாக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லெஃப்ட் அது கேக்குறேன் ப்ரோ. இல்ல, நீங்க கேக்குறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அதுதான் நானும் சொல்றேன். எப்பவுமே ரைட்ல தான் ஸ்ட்ரக்சரே வரும், லெஃப்ட்ல வரவே வராதுன்னு சொல்றேன். ஓகே ப்ரோ. நீங்க லைவா பாக்கும்போது உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. ரைட் நிறைய சொல்லுங்க. ப்ரோ இப்போ நீங்க நம்பர் ஆஃப் கேண்டில் சொன்னீங்கல்ல, கன்சல்டேஷனுக்கு நம்ம பேசணும் தானுங்க. கன்சல்டேஷன் வந்து மினிமம் 3 கேண்டில்ஸ்னு சொல்லி சொன்னீங்க, கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி தட் கன்சல்டேஷன் மே டேக் லாங்கர் டைம்? அதாவது இந்த சென்ஸ் இஃப் இட் கண்டினியூஸ் ஃபார் ஓவர் அ பீரியட் ஆஃப் த ஹோல் டேக்கே கண்டினியூ ஆகிறதுக்கு ஏதாவது சான்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? சான்சஸ் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல ப்ரோ. பட் இருந்துச்சுன்னா நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை ஒரு 3 to 10 கேண்டில்ஸ் இல்ல 20 கேண்டில்ஸ். தட் இஸ் நோ ஆக்சுவலி மேக்ஸிமம் கவுண்ட். நம்மளுக்கு என்னன்னா கன்சாலிடேஷன் லாஜிக் அங்க வரணும், அவ்வளவுதான். கன்சாலிடேட் ஆகி பிரேக் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ட்ரி, பிரேக்கே ஆகலன்னா நம்மளுக்கு என்ட்ரி இல்ல. ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சுன்னா நம்ம அதையே பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இல்ல ஏன் கேக்குறேன்னா, நீங்க அன்னைக்கு வந்து டைட்டன் பத்தி சொன்னீங்கல்ல, ஃபண்டமெண்டல் கிளாஸ். நான் செகண்ட் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேங்க. நான் இன்னும் ரெக்கார்டிங் இன்னும் பார்க்கல. பட் ஸ்டில் வந்துட்டு இப்போ இந்த டைட்டன் பத்தி நீங்க சொன்ன ஃபண்டமெண்டல் வச்சுதான் நான் கேக்குறேன். இப்போ டைட்டன் வந்துட்டு அந்த ஒரு
ஏன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ் அட்டைன் ஆயிடுச்சு. அது வந்து பெரிய பிரேக்கும் இருக்காது, பெரிய லாஸ் இருக்க, பெரிய ப்ராஃபிட் இருக்காது, பெரிய லாஸ் இருக்காது. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதனால வந்துட்டு தான் நான் அதை பேஸ் பண்ணி அதையும் இங்க பேஸ் பண்ணி கேட்கறேன். மத்தபடி எதுவும் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இல்லை. இல்ல எனக்கு புரியுது, அதுதான் சொல்றேன். தெர் இஸ் நோ லிமிட், லைக் இவ்வளவு தூரம் சைடு அப்படின்னு லிமிட்லாம் கிடையாது. நம்மளுக்கு அந்த சைடு வருது, திருப்பி மேல பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட், அவ்வளவுதான். அது எப்ப ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். பிரேக் அவுட் ஆயிட்டு மறுபடியும் சைட்வேஸ் போற சான்சஸ் இருக்குங்களா? தாராளமா. அதாவது மார்க்கெட்ல எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்கு ப்ரோ. தேர் இஸ் நோ சர்டைனிட்டி, ப்ராபபிலிட்டி தான் அதிகம். எக்ஸாக்ட்லி. ஓகே, சோ அதனால உங்க क्वेश्चनக்கு ஆன்சர் எல்லாத்துக்குமே ஆன்சர் எஸ் தான். ஓகே, அப்ப ப்ராபபிலிட்டி இஸ் லெஸர் பட் தேர் இஸ் a சான்ஸ். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்க, தேங்க்ஸ். ஓகே 14 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ, கரண் ப்ரோ. ஆக்சுவலா ரெண்டு டவுட் ப்ரோ. இது என்ன டவுட்னா, ஹராமில வந்துட்டு அந்த மதர் கேண்டில் சொன்னீங்கல்ல, ஆமா, அது வந்துட்டு என்ன கலரா வேணாலும் இருக்கலாம்ல, இல்ல கிரீன் தானா? ஆல்ரெடி நீங்களே சொல்லுங்க, கேட்டுட்டாங்கன்னு என்ன நினைக்கிறேன். கலரா இருக்கலாம்? திஸ் இஸ் ஃபார் அப் ட்ரெண்ட். ஸோ அதுல வந்துட்டு அப் ட்ரெண்டும் வரலாம், டவுன் ட்ரெண்டும் வரலாம்னு சொன்னீங்க. ஸோ கிரீனா தான் இருக்கணும்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே, ஆக்சுவலி கலர் முக்கியம் இல்ல. ஓகே ஓகே, ஸோ எது வேணாலும் இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு அந்த அக்குமுலேஷன் அந்த சைடு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும்போது வந்துட்டு நம்ம 2 லைன் வரைகிறோம்னு சொன்னீங்கல்ல, அது வந்துட்டு அதுக்கு தான் வந்துட்டு நம்ம அந்த விக்கு வேணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாடி வந்துட்டு சின்னதா பெருசா இருந்து அந்த விக்கு வந்துட்டு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அதுக்கு தான். ஸோ நாட் ஒன்லி ஃபார் ஹராமி. ஸோ அந்த சைடு வேவ்ஸ் வந்தாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஹோல்ஸ் குட் ஃபார் எவ்ரி எனி டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. எல்லாத்துக்குமே. ஓகே, யூ மீன் ரெண்டு சைடுமே நம்ம லைன் வரையும் போது எல்லாத்துக்குமே இந்த விக் அந்த இதை கன்சிடர் பண்றது எல்லாத்துக்குமே. ஆமா, இப்ப நான் என்ன சொல்லணும், அது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும்னு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். அதாவது இப்ப ஃபியூச்சர்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கத்துப்பீங்க. அந்த இடத்துலயும் இப்ப என்ன சப்போர்ட் வரையணும்னு நீங்க யோசிக்கும் போது இந்த விக் லாஜிக் தான் அங்க வரணும். ஸோ பாடி பெருசா இருக்கு, விக்கு சின்னதா இருக்குன்னா அப்ப விக்கையும் சேர்த்து போடணும். பாடி குட்டியா இருக்கு, விக்கு பெருசா இருக்குன்னா அப்ப பாடி மட்டும் போடணும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் வரும்போது அங்கேயும் அப்ளை பண்ணுவீங்க. வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து அங்கேயும் அப்ளை, எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்றேன். ஓகே, புரியுது. ஓகே ரைட், தேங்க்ஸ். ரைட் 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 162 சொல்லுங்க ப்ரோ. இப்போ சொன்ன பேட்டர்ன்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்ல இன்ட்ராடே பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம பண்ணலாமா? தாராளமா. ஓகே ப்ரோ, இப்போ அந்த டைம்ல எப்படி ப்ரோ, இப்போ அது பிரேக் அவுட் ஆகுதா, அந்த இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க, சரியா? இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க, பட் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம எப்படி பார்க்க முடியாது? ஒரு மாதிரி சைட்வேஸ்லயே போயிட்டு இருந்துச்சு டவுன் டைம்ல. பேட்டர்ன் சொன்னது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஆச்சு ப்ரோ. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்றதுனால பேரிஷ் ஃபிளாக்னு ஒரு லாஜிக் வந்துச்சு, கத்துக்கிட்டீங்க. சோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகுது, சைடுல கன்சாலிடேட் ஆகுது. கன்சாலிடேஷன் ஆகும்போது 3 கேண்டில் ஆச்சு கண்டிப்பா இருக்கணும்னு பார்த்தோம். அசியூம் ஒரு 5 கேண்டில் சைட்லயே வந்துருச்சு, சரியா? இப்போ உங்களுக்கு லாஜிக் என்ன புரியுது? டவுன் ட்ரெண்ட் ஆச்சு, சைட்ல கன்சாலிடேஷன் ஆகுது, இங்க பேரிஷ் ஃபிளாக் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு உங்க மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்குதா? ஆமா. ஓகே, இப்போ அந்த 5 கேண்டில்ஸ் ஆண்ட வந்து நீங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறீங்களோ இல்ல கோடு போட்டுக்கிறீங்களோ, உங்க விருப்பம். ஏன்னா கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் என்ட்ரி எடுக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. கீழே கரெக்டா ஒரு கேண்டில் தெளிவா அந்த கன்சாலிடேஷன் விட்டு பிரேக் அவுட் ஆகி முடிக்குது, நாளைக்கு 12:05க்கு முடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புள்ளி பேரிஷ் ஃபிளாக் ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம், கரெக்டா? ஆமா. அப்ப நீங்க அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இதான் லாஜிக். ஓகே ப்ரோ, பட் ஆனா சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது பை வந்து அதிகமா இருந்தாலும் செல்லிங்ல தான் போயிட்டு இருக்கு ப்ரோ. அதெல்லாம் எப்படி ப்ரோ? பைஸ் எல்லாம் யோசிக்காதீங்க ப்ரோ. ஓகே, அதெல்லாம் கான்செப்ட்லயே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சரி ப்ரோ, ஓகே, थैंक यू. ஓகே ஓகே 113 சொல்லுங்க. 86 சொல்லுங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. கிரண் ப்ரோ, என்ன நீங்க வந்து நேத்து ட்ரேடிங்ல அத பத்தி யூடியூப்ல போட்டிருக்கேன், அதுல லிங்க் ஷேர் பண்றேன். ஆமா, அந்த டூல்ஸ் யூசேஜ் அது போட்டுருந்தீங்க, நான் பார்க்க மிஸ் பண்ணனா இல்ல கேக்குறேன். ஆமா போட்டிருந்தேன். ஓகே, வாட்ஸ்அப்ல போட்டிருக்கீங்களா லிங்க்? ஆமா, வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன். ஓகே 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 86 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய்.
ப்ரோ நான் சொல்றது கரெக்டான்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப கண்டிப்பா. கேண்டில் வந்து பெருசா இருந்து விக்கு சின்னதா இருந்தா விக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா கரெக்ட். பாடி வந்து சின்னதா இருந்து விக்கு பெருசா இருந்துச்சுன்னா விக்கோட சேர்த்து கன்சிடர் பண்ணணும். நீங்க ரெண்டுத்தையுமே ஒரே ஆன்சர் தான் சொல்றீங்க. 1 + 1 = 2, 1 + 0 = 2ன்னு சொல்றீங்க. அதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அது நீங்க எழுதி பார்த்துட்டு அத போட்டோ அனுப்புங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். சரி? ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மென்ட் கரெக்ட். பாடி பெருசா இருந்து விக்கு சின்னதா இருந்தா கன்சிடர் பண்ணிக்கலாம் விக்க. ஆமா. செகண்ட் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. அப்ப பாடி சின்னதா இருந்து விக்கு பெருசா இருந்தா பாடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே ஓகே ப்ரோ. ரைட். 167 ஓகே ப்ரோ. 167 சொல்லுங்க. ப்ரோ இப்ப புல்லிஷ் ஃபிளாக் சொன்னீங்கல்ல. ஆமா. அங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்வேஸ் ஃபார்ம் ஆகுறப்ப வந்து பாத்தீங்கன்னா லைக் ஹராமி மாதிரி தானே ஃபார்ம் ஆகும். ஆமா. சோ நம்ம இப்ப அதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம் தானே? பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அதுதான் ஏன்னா அந்த டைம்ல அதான் ப்ரோ இப்ப நான் வந்து உங்களுக்கு கிளாஸ்ன்றது ஒரு லீடு தான். இதை நீங்க எப்படிலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி உருவாக்க போறீங்களோ தாராளமா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. கரெக்ட்டா தான் நீங்க சொல்றது. ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. 75 சொல்லுங்க. 75 ஒரு தரம், 2 தரம், 3 தரம் இருக்கீங்களா? ஓகே 119 சொல்லுங்க. ஹலோ 119 இருக்கீங்களா? கேக்கல எனக்கு. கேக்கல. ஹலோ கேக்குதுங்க. வெயிட் பண்ணுங்க. 119 கிட்ட பேசிடலாம். 119 சொல்லுங்க. ப்ரோ கேக்குதுங்களா? இல்ல விட்டு கேக்குது எனக்கு. ஹலோ இப்ப சொல்லுங்க மேம் கேக்குது. ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. பேக் எண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது ப்ரோ. அதுல வந்து அந்த குச்சி மாதிரி மேம் ஆக்சுவலி எனக்கு சுத்தமா கேக்கல. நீங்க பேசுறது சுத்தமா கேக்கல. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே போயிட்டு குரூப்ல வந்து இந்த மெசேஜ் அப்படியே போட்டுருங்க. ஓகே சோ நான் கண்டிப்பா அதை பார்த்து ரிப்ளை பண்றேன். ஏன்னா நீங்க பேச சுத்தமா கேட்கல. வயலின் வாசிக்கிற மாதிரி வெறும் அந்த டியூன் தான் வருது. சரியா? கண்டிப்பா ஆனா டவுட் சார்ட் பண்ணலாம். நீங்க குரூப்ல போயிட்டு இந்த நீங்க என்ன கேட்க வரீங்களோ அப்படியே மெசேஜா போட்டுருங்க. கண்டிப்பா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே? இல்ல எனக்கு பர்சனலா போட்டா கூட ஓகே. ஆனா தெளிவா மெசேஜா போட்டுருங்க. ஓகேவா? சுத்தமா கேட்கல. 119 சொல்லுங்க. சாரி நீங்க தான் சொன்னீங்களா? அப்ப 75 ப்ரோ சொல்லுங்க. மிஸ்டர் சுதர்ஷன் சொல்லுங்க ப்ரோ. See actually it is out of syllabus, sorry. Okay. Day before yesterday I do chase that bank nifty. On point bro. of time I will take 1 minute your minute. Okay bro. With all friends. Okay, one bro. point of time at 3 o'clock you told that it is going to reverse for 100 points or 150 points. It had happened. Okay, it bro. is fantastic. I do wanted to appreciate on the same day. Thank you, bro. Since it is the first since it is the first day I don't do. Okay. Okay. Today you should have told Illappa. என்னது bro? Even today it had happened like anything by 3 o'clock. You know that it is happening and you have not opened up. Okay, மார்க்கெட் நல்லா இறங்குது ஏன் சொல்லலன்னு கேக்குறீங்களா? Yeah. அதாவது எல்லா டைமும் என்னாலயும் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது bro. அன்னைக்கு இல்ல சுதர்ஷன் அது இல்ல சிம்பிள் கான்செப்ட். See you are expert than me. I assume not us than me வெச்சீங்களா? Okay. There is a possibility of coming down. It is happening as well also. But day before yesterday I see I'm relatively comparing day before yesterday you had done a good job. Okay. Even there it is far better job. Okay. Because of this war. Fine. Okay. ஒரு ஹிண்ட் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னு வெச்சீங்களா? நம்ம மக்கள் எல்லாம் நல்லா இருந்திருப்பாங்க. அது சொல்ல வரேன். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ரெஜிஸ்டர். புரியுது. பட் நான் என்ன மீன் பண்ணேன்னா காலையிலேயே நான் வந்து குரூப்ல போட்டுட்டேன் இல்லையா? ஓவரால் மார்க்கெட் வந்து yesterday's video I have gone through. You told very clearly if there is no news at all it is going to happen அப்படினு போட்டீங்க. Even I do follow this. I am following for 6 months my dear friend. And you are really great. That is different scenario. You are great. We wanted to be great la.
கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக தான் வந்திருக்கோன்றது நீங்க சொல்ல போறீங்க ஆன்சர். தட் இஸ் ஆல்சோ ஃபைன் ஈக்குவலி. ஆனா இல்ல தட் இஸ் ஃபைன். சாரி. இல்ல டோன்ட் டேக் கரெக்ட் தான் கரெக்ட் தான். see where we are அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி 175 candidates we are here. கரெக்ட்டுங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakhsல இருந்து 5 lakhs எல்லாம் விட்டவங்க தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே ஃபைன். I assume. ஓகே It's my assumption. Okay. ஓகே சிம்பிள். எப்பா எல்லாரும் பி 10 ரூபால போயிட்டு இருக்கு வாங்கடா அப்படின்னு ஒரு ஸ்டைலா கெத்தா ரஜினி மாதிரி போட்டு இருந்தேன்னா எல்லாரும் அவங்க காசுல எடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. சுல்சன் தட் இஸ் வாட் see don't take the other way. Fine. புரியுது. It happens. ஏன்னா it should not happen அப்படின்னா ஈவன் in this war வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ தெரியாது. அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அது வேற விஷயம். ஹேப்பன்டு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யூ ஆர் கோயிங் டு ப்ரெடிக்ட் விச் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு குட் பி ஹேப்பன் மேபி. அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு ஆங்கிள் வச்சாலும் டே பிஃபோர் எஸ்டர்டே யூ ஹவ் given a very good call. Yes. அந்த இடத்துல வந்து திரும்பவும் அப்படின்னா சொல்லி அடிச்சிங்க. இன்னைக்கும் அது மாதிரி நீங்க சொல்லி அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு மினிட்ல மேபி 3 o'clock எக்ஸாக்டா 3 o'clock தாங்க. அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு ஆல்ரெடி லாஸ்ட் 3-4 lakhs மேபி ஒரு 50,000 1 lakh 2 lakh எடுத்துட்டு ஜம்முன்னு எப்பா சுதர்சன் அவர் சொன்னாரு, யாரோ சொன்னாரு, இட் ஹேப்பன்ட் ஃபைனா இருந்திருப்பாங்க. இட் இஸ் ஜஸ்ட் ஆட் ஆன் டு திஸ் ப்ரோக்ராம். ஓகே ப்ரோ, புரியுது. மேபி அவுட் ஆஃப் சிலபஸ். கரெக்ட். நீங்க வந்து அந்த குரூப் ரொம்ப நாளா இருக்கீங்கன்றதுனால சொல்றேன். நீங்க பாக்கும்போது தெரியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கேன். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா பர்சனலி ஐ ஹேட் சம் இஷ்யூஸ் மத்தியானத்துக்கு மேல. சோ அப்ப இந்த பர்சனல் இஷ்யூஸ் என்னால கனெக்ட் பண்ண நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் நான் என்ன ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா நான் சொல்றது கரெக்டா இருக்கும் தப்பா இருக்கும் அப்படின்ட்டு 2 ஆங்கிள் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா இருக்கிறது தான் நான் ஸ்டேட்மெண்டா போகணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி 3 லட்சம் விட்டுருக்கான். இப்ப நான் சொல்லி அவன் இன்னும் ஒரு 20,000 விட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ராஃபிட் விட கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். நான் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு சிச்சுவேஷன் சரியில்லாத போதோ இல்ல நான் ஃபோக்கஸ் பண்ணாத போதோ எனக்கு கிடைக்காத என்ட்ரி கண்டிப்பா நாங்க போஸ்ட் பண்ண மாட்டேன். சோ சின்ஸ் நீங்க ஆல்ரெடி எனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் அப்படின்றதுனால ஐம் டெல்லிங் யூ, இவ்வளவு நாள் கேட்காமே போட்டிருக்கேன் போது அப்ப நான் ஒரு விஷயம் போடலன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் நாட் இன் தி சிச்சுவேஷன் டு போஸ்ட் தட். I understood. Actually, I was waiting for your call என்றனா since you are not going to buy this P வாங்க அதெல்லாம். But you know that number what is going to happen on the day before yesterday's ஒரு மேபி அந்த இது flag தான் போட்டுருந்தீங்க. helped out anything like anything. ஆனா ஓகே பியாண்ட் த லிமிட் இன்னைக்கு வாரு நடக்குது எல்லாம் போயிட்டு சும்மா அப்படி போட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தமிழ் பசங்க எல்லாம் ஹாப்பியா இருந்திருப்பாங்க. சரி ப்ரோ, போடலாம். எவ்ரிடே மார்க்கெட் போடுங்க, இல்ல அடுத்த வழக்கமா ஒண்ணு போடுங்க. சரி ப்ரோ, போடலாம். ஒரு மேபி ஒரு 1 o'clock உங்களுக்கு தெரியுங்க. ஹலோ, நான் உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் நெக்ஸ்ட் 5 minutes. அந்த 5 minutes சும்மா போடுங்க. எவன் யாரோ ஒருத்தர் எடுப்பாரு, ஃபெயிலியர் ஆகுறாரு. ஆனா ஒருத்தர் ஃபெயிலியருக்காக 90% சக்சஸ் ஆயிட்டு போயிட்டு ஹாப்பியா போயிடுவாங்கப்பா. கண்டிப்பா ப்ரோ. டோன்ட் டேக் திஸ் சுதர்சன். ஷூர். இல்ல thank you. கண்டிப்பா. ரைட். thank you. ஓகே 102 சொல்லுங்க. இருக்கீங்களா? 102. ஓகே ரைட் தென். ஸோ நான் வந்து உங்களுக்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் பார்த்துமோ இல்லை ஒரு ஃபோட்டோஸோ ஐ வில் சென்ட் யூ. அண்ட் ஹோம்ஒர்க் வந்து ஃபிளாக் வந்து ஹோம்ஒர்க் குரூப்ல போட போறீங்க. ஓகே, இதுதான் மெயின் கோல். அண்ட் எஸ் ஃபேமிலி, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். பை.